ஃப்ரம் ஹோம் திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னு லாக்டவுன் நோக்கி நம்ம போகிறோமோ, என்ன நடக்க போகுது? நாளையிலேருந்து கடை இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரெட் வாங்குறவங்கலாம் ஒரு பிரெட் வாங்குறதுக்கு பதிலாக 2 பிரெட் வாங்கிடுவாங்க. ஆனால் உண்மையான டிமாண்ட் கிடையாது. அது இது வந்து ஒரு பேனிக் கிரியேட்டட் பை த இந்த 9% கூடுதலான பணத்தை வந்துட்டு அந்த நுகர்வோர் தான் தரப்போறாரு. 100% அந்த எக்ஸ்ட்ரா சுமை வந்து அவர் தான் சுமக்கணும். வார் நின்றுதுன்னா கச்சா என்னுடைய விலை குறையும். அந்த ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மறுபடியும் கோல்டு வரும். அப்போ கோல்டு இன்டர்நேஷனலி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுன்றது. நானும் சொல்றது என்ன, இறக்குமதியை வந்துட்டு நீங்கள் 2 வருஷம் 5 வருஷத்துக்கு கூட நிறுத்துங்க. ஏன்னா 5 வருஷம் நிறுத்தினாலும் வெளியில் சாப்பிட்றத குறைக்கணும், வெளில போகிறத குறைக்கணும், 3 டிஷ்ஷு பண்ணுற இடத்துல 2 டிஷ் பண்ணணும். நம்ம தான் குறைக்கணும், நம்ம செலவை நம்ம தான் குறைக்கணும். ஏன்னாக்க இன்னைய நிலையில் இன்கம் இஸ் கோயிங் டு கெட் ஃபிக்ஸ்ட் ஃபார் சம் டைம். கவர்மெண்ட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் டியூட்டி. இப்போ கவர்மெண்ட் இம்போர்ட்டே பண்ணணும், டியூட்டி எங்கேருந்து இருக்குது? லண்டன்லேயோ இல்லை நியூயார்க்லேயோ என்ன ரேட்டு கோல்டு கிடைக்குமோ அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கும் கோல்டு. ஸோ இன்னும் வந்து கன்சியூமருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எந்தெந்த வேலையெல்லாம் ஒர்க் அட் ஹோம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க மேண்டேட்ரியாக, இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷனலாக சொல்லிட்டு இருக்கிறோம், மேண்டேட்ரியாக மாற்றிங்கன்னா உடனே அதில் ஒரு இம்பாக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் கூட அதனுடைய தாக்கம் வந்து சீக்கிரத்தில் வந்து குறைய போகிறதே இல்லை. அது பல ஆண்டுகளுக்கு போகும். அப்போது நம்ம பிளான் பண்ணால் அடுத்த 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு தான் நம்ம அது வந்து பிளான் பண்ணி ஆகணும். கட்டுப்பாடு செய்யறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க. பஸ்ஸு, இந்த ட்ரெயின் அதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க. ஏன்னாக்க புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்குள் அதை தெரிஞ்சு ஆசுவாசப்படுத்துவதற்குள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி சத்தமே இல்லாமல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 7 அம்ச கோரிக்கைகளை அதில் வலியுறுத்தியிருக்காரு. மிக குறிப்பாக கூடுமான வரைக்கும் வீட்டிலிருந்தே வேலையை செய்யுங்க, ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம், வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்திடுங்க, இப்படி நிறைய விஷயங்கள், ஒரு 7 முக்கியமான கோரிக்கைகளை அவர் முன்வைச்சிருக்காரு. இந்த சிக்கன நடவடிக்கையின் பின்னணி என்ன, அந்த சிக்கன நடவடிக்கையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற பற்றி பேசுவதற்கான முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்பதற்காக பல்வேறு விருந்தினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவங்கள முதல்ல அறிமுகப்படுத்துகிறேன். திரு கணபதி, முன்னாள் தலைவர், தென்னிந்திய வர்த்தக சம்மேளனம். வணக்கம் சார். திரு ஜெயந்திலால் சலானி, தலைவர், தங்க நகை வியாபாரிகள் சங்கம். வணக்கம் சார். திரு அருள்ராஜன், பங்குச்சந்தை நிபுணர். வணக்கம் சார். சிக்கன நடவடிக்கை சிக்கல் யாருக்கு என்ற தலைப்பில் இந்த விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நான் திரு கணபதி சார்டன் தொடங்கணும்னு நினைக்கிறேன். பிரதமர் மோடியோட இந்த அறிவிப்புக்கு இப்போ என்ன அவசியம், அதோட பின்னணி என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் விலை உயர்வெல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய நிலையில் இருந்து இருக்கிறோம். அதை தாமதமாக செய்து இருக்கிறோம். இல்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் இருக்கு. 5 மாத தேர்தல் நடக்கும்போது 6 வாரமாக எல்லாமே செஞ்சாங்க. அப்போயெல்லாம் அந்த கட்டுப்பாடுகளை பற்றியோ சிக்கனத்தை பற்றியோ எதுவுமே பேசாமல் அது எல்லா நாட்களுக்கு பிறகு சொல்கிறாங்க அப்படின்னு, தேர்தலாம் முடிஞ்ச பிறகு சொல்கிறதும் விமர்சனம் ஆகிட்டு தான் இருக்குது. நடந்ததே இல்லை இந்தியாவில். எலெக்ஷன்னா இன்ஃப்ளேஷன் எப்பவுமே இந்தியாவில் வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் எப்பவுமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி எவ்ரிபடி நோஸ் விலை ஏறிச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பு வரும்னு, அதனால் எந்த கவர்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதில் நான் குறை கண்டுபிடிக்க முடியல, பிகாஸ் இட்ஸ் அக்செப்டட் அஸ் அ ப்ராக்டிஸ். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 rupees பத்தாதுன்னு சொல்கிறேன். நான் இந்த விலை உயர்வு பத்தாது. நீங்கள் ஆனால் ஒன்று நான் என்ன கருதுகிறேன்னா, இப்போ பிரெண்ட் 100க்கு மேலே இருக்குது. இப்போ வந்து 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. எனக்கு என்னமோ இன்னொரு 15-20 நாளில் இல்லைனா ஒரு மாதத்தில் திருப்பியும் ஏற்றுவாங்க. ஆனால் நார்மல்சி வரும்னு எதிர்பார்த்தது ஏமாற்றமாகிவிட்டது. சைனாலேருந்து ஒன்றும் வெளியில் வரலை. வாட் ஹேப்பன்ஸ் இன் சைனா டஸ் நாட் ஸ்டே இன் சைனான்பாங்க. ஏன்னா அது ஃபுல் குளோபல் இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா அது 2nd largest economy in the world. இப்போ G4லேருந்து இப்போ G2 ஆயிடுச்சு. அமெரிக்கா அண்ட் சைனா அலோன் பேசிகிட்ருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு முடிவு காண்ற மாதிரி தெரியலை. ஆனால் அவங்க ஏதாவது முடிவு எடுத்து ஈரான், இஸ்ரேல் அவங்க எல்லாரும் ஒத்துண்டா கூட அது வெளியே வரலை. இந்த நிலையில் நான் வந்து இன்னும் ஒரு மாதம் 2 மாதமாக நீடிக்கும் என்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்குள்ளே அவர் எது எப்படியாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அமெரிக்காவில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது.
அதுதான் அவருக்கு முக்கியம். ஸோ எல்லாரும் வந்து டொமஸ்டிக் இஷ்யூஸை தான் அட்ரஸ் பண்ணுவாங்க பிஃபோர் அட்ரஸிங் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. அதனால் ஏதாவது ஒரு முடிவு வந்து தான் ஆகணும். இப்போதைக்கு இஸ்ரேலை கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க அவங்க கொடைக்கு அமெரிக்கா. ஹார்மூஸ் ஸ்ட்ரெயிட் திறக்குன்ற ஒரு விசிபிலிட்டியும் இல்லை. ஸோ பிரெண்ட் மண்டே அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அறிவிப்பை சொல்றதுக்கான காரணம் என்ன, தேவை என்ன, இதை எப்படி ஒரு சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிறது? சாமானியனுக்கு அவங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து எப்படி அவங்கள அஃபெக்ட் பண்ணுன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜாஸ்தி ஆகும். மக்களோட எதிர்பார்ப்பு அல்லது அச்சம் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரம் ஹோம் திரும்ப சொல்றாங்க அப்படின்னு லாக்டவுன் நோக்கி நம்ம போறோமோ, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாத்துட்டுமே இருக்கு. லாக்டவுன் வந்து அது என்ன சொல்றாங்கன்னா லாக்டவுன் வராது, ஆனால் அது சொல்லி கட்டுப்பாடு வருன்ற ஒரு நம்பிக்கையில் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர கவர்மெண்ட் வில் நாட் அலவுன்ஸ் ஃபுல் லாக்டவுன் கோவிட் மாதிரி நடக்காது என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா அந்த கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பேடாக இருந்தது எக்கானமிக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் கோவிட் அதுக்கப்புறம் இது வந்ததில் கிட்டத்தட்ட 8 வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். ஸோ அதனால் ஃபுல் லாக்டவுன் வராது. இவங்களோட கடைக்கெல்லாம் அங்கே ஃபுட்ஃபால்ஸ் இருந்தால் தான் வாங்க முடியும். அதனால் நடக்காது, ஃபுல் லாக்டவுன் வராது. கட்டுப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து பெட்ரோல் விற்கக்கூடாது, இது நடுப்புற 2 நாள் மேண்டேட்ரியாக ஒரு வீட்டிலேருந்து வேலை செய்யணும், இது மாதிரி தான் வருமே தவிர ஃபுல் லாக்டவுன் வராது, எதிர்பார்க்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, கொஞ்சம் கட்டுப்பாடு செய்யறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க. பஸ்ஸு, இந்த ட்ரெயின் அதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க. ஏன்னாக்க ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, நம்ம இன்றைக்கி போவானா அப்படின்னு தள்ளி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கரெக்ட் நேரம்னு சொல்ல மாட்டேன். இட் ஹஸ் கம் லேட், இட் ஹஸ் கம் லெஸ். 3 ரூபாய் கம்மி பத்தாது என்று நான் போதாதுன்றீங்க. மேலே வரும் கண்டிப்பாக, இன்னும் விலையை ஏற்றுவாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா பிரெண்ட் குறைய விலையை குறைக்க மாட்டாங்க. இப்போ வந்து 103 ரூபாய் 104 ரூபாய் ஒரு லிட்டர் இருக்குது, 110க்கு போகுதுன்னு வச்சுக்க. பிரெண்ட் இப்போ $100 ப்ளஸ் இருக்குது. பழையபடி $80 வந்தாலும் உங்கள் பெட்ரோல் ப்ரைஸை 110 வச்சு அது ஒரு விமர்சனமாகவே இருக்குது. விலை குறையும் போதெல்லாம் அதற்கான வரிச்சலுகைகளை மக்களுக்கு கொடுக்காம கூடும்போது மட்டும் அதோட பாதிப்பை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. கவர்மெண்ட்டும் பணம் வேணும் இல்லையா நடத்துறதுக்கு, அதனால அவங்க செய்து தான் ஆகணும் அது. ரைட். திரு சலானி சார், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதோட பின்னணி என்னவா இருக்கும், என்ன காரணம் திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பை வர்றதுக்கு? முழுக்க இந்த ஈரானுடைய போர், அமெரிக்கானுடைய தலையீடுகள் இதுதான் முக்கிய காரணம். என்னென்னா இது மாதிரி போர் சூழல் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே வந்துட்டு பொதுவான ஒரு தம்புரூல், ஒரு கருத்து என்னென்னா, எப்பொழுதெல்லாம் போர் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ஏறும், கச்சா எண்ணெயுடைய விலை சரியும். ஆனால் இந்த தடவை கச்சா எண்ணெயுடைய விலை ஏறிட்டே வரும்போது தங்கத்துடைய விலை வந்து சரிஞ்சிட்டே வருது. இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்படுத்தும். ஏனென்றால் உலகத்துடைய ஒரு கரன்சி அப்படின்னு பொதுவான ஒரு கரன்சின்னு எடுத்துக்கிட்டால் அது கோல்டு தான். ஸோ கோல்டில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து உலக பொருளாதாரத்தை நிச்சயமாக அது பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு சொல்லியிருக்காங்க தங்கம் வாங்குவதை 1 வருடம் தவிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுதெல்லாம் நம்ம வந்து தங்கத்தை வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் இன்னும் அது மேலே ஆர்வம் அதிகமாக வரும். அதுக்கு ஒரு உதாரணமாக பெட்ரோலை எடுத்துக்கலாம். பெட்ரோலை பயன்படுத்த நிறுத்துங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சலாக பயன்படுத்துங்க, இல்லை ஒரு கட்டுப்பாடுன்னு வந்தால் அப்போ தான் இன்னும் எல்லாருக்கும் ஒரு பயம், பேனிக் வரும். தங்கத்தோட உடனே வந்து பெட்ரோலை வந்து ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி எக்ஸ்ட்ரா வீட்டில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரினா எக்ஸ்ட்ராவாக வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இந்த ஒரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்லாம் நிறையவே விற்பனை ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் தங்கத்துக்கும் வரும். இது மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் அதன் மீது விதிக்கும் போது நிச்சயமாக வரும். அவங்க இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு அதுக்கு பதிலாக இறக்குமதியை வந்து ஒரு 3 மாதத்துக்கு நிறுத்திருக்கலாம். இல்லை எவ்வளோ இறக்குமதி செய்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு 50% கட் டவுன் பண்ணலாம். இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம், அதை ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இறக்குமதியாளர்கள் இந்தியாவில் 6 பேர் தான் இருக்காங்க. அந்த 6 பேருக்கும் வந்து என்ன பண்ணிடணும், ஒரு 50% நாங்கள் வந்துட்டு இறக்குமதி வந்து நீ 50% தான் பண்ணணும் லாஸ்ட் இயர் கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து பண்ணிருக்கலாம். பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இறக்குமதி வரியை வந்து அவங்க வந்து தவிர்த்திருக்கலாம். இது வந்து இறக்குமதி வரிங்கிறது வியாபாரிக்கோ அரசுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. அரசை பொறுத்தவரை அது ஒரு வருமானம், வியாபாரி பொறுத்தவரை அதுக்கு சேர்த்து கன்சியூமர்கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இதனுடைய முடிவு வந்து
கன்சியூமரினுடைய பாதிப்பு தான், வேற யாருக்கும் பாதிப்பே கிடையாது. இவங்க இறக்குமதி வரியை தடை செய்யணும் 6% ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மூலமாக ஒரு காமன் வேணா நான் போய் நகை வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இல்ல பாதிப்புகள் இருக்கும்? நிச்சயமா அந்த 9% கூடுதலான பணத்தை வந்துட்டு அந்த நுகர்வோர் தான் தரப்போறாரு. நடுவில் இருக்க கடைக்காரரோ இல்லை வேற யாருக்குமே எந்த பலவும் இல்லை. முழுக்க 100% அந்த நுகர்வோருக்கு தான் அது போய் சுமை வந்து, ஆமாம், அந்த எக்ஸ்ட்ரா சுமை வந்து அவர் தான் சுமக்கணும். அதுக்கு பதிலாக தங்கத்தை வந்து இறக்குமதி செய்கிறதே ஒரு வருஷத்துக்கு நிறுத்திட்டு உள்நாட்டில் நிறைய தங்கம் நம்மகிட்ட இருக்குது. அதாவது நிறைய வீடுகளில் வந்து தங்கம் வந்து முடங்கி போய் கிடக்கு. இப்போ இல்லை எனக்கு 6 வருஷம் பொறுத்து வேலை இருக்குது, 8 வருஷம் பொறுத்து வேலை இருக்குது, இப்போது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக சேர்த்து. அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பார்த்துக்கலாம். அதாவது அது கொண்டு வந்து வங்கியில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 இயர்ஸோ 4 இயர்ஸோ 3 இயர்ஸோ லாக்இன் பீரியட் போட்டு அதுக்கு ஒரு 3% வட்டி கொடுத்து வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயமாக அதை மாற்றி 3 வருஷமோ 5 வருஷமோ பொறுத்து அது நீங்கள் வந்து மறுபடியும் வாங்கிடலாம் வட்டியோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தா நிறைய பேர் அது மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். அது வந்து அரசு நேரடியாக செய்ய முடியாது. எப்படி ஒரு எல்ஐசி ஒரு எல்ஐசிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் வந்து நிறைய ஏஜென்ட்டை வந்து செட் பண்ணுங்க. அவங்களாம் எல்ஐசியுடைய எம்ப்ளாயே கிடையாது. அவங்க வந்துட்டு ஒருத்தர் போய் ஒரு பாலிசி பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் உண்டு. அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு 100 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணக்கூடிய நகை நிறுவனங்களை அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அந்த நகை நிறுவனங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துடணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கஸ்டமர் யார் நல்லா பொட்டன்ஷியலாக இருக்காங்கன்னு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கோல்டை அவங்களே மொபைலைஸ் பண்ணி கொண்டு வந்து வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம். பட் ஏன் இதெல்லாம் பண்ணாத நேரடியாக வந்துட்டு தங்கத்தை வாங்குறது ஒரு வருஷம் தவிருங்க. ஏன்னா தங்கம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தை ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து ஒரு திருமணம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் தங்கம் தான் முன்னணியில் நிற்கும். ஒரு ஆண்டு வந்து நீங்கள் தங்கத்தை வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்றது மூலமாக என்ன மாதிரியான சிக்கனம் இதில்? ஆமாம், அதாவது தங்கத்தை முழுவதுமாக இறக்குமதி செய்கிறோம், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். முதல் செலவு வந்து கச்சா எண்ணெய்னா, 2வது செலவு வந்துட்டு தங்கம், 3வது பார்த்தீங்கன்னா இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுல செலவு ஏற்படுகிறது. ஸோ 2வதாக இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கச்சா எண்ணெய் தவிர்க்க முடியாது, இராணுவ தளவாடங்கள் தவிர்க்க முடியாது, நடுவில் இருக்க தங்கத்தை வந்து அவங்க தவிர்க்கலாம். அது மாதிரி ஆடம்பர பொருள் அப்படின்ற ஆடம்பர பொருள் இல்லை. அவங்க நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சாயம் பூசலாம், ஆடம்பர பொருள்னு சொல்லலாம். என்ன சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னா இது வந்துட்டு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன், ஆடம்பரம் சொல்லுவேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணணுவேன். ஸோ இது மாதிரி இது வந்து ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இவங்க வேற மாதிரியே பண்ணிடலாம். அது வந்து வரி ஏற்றுறது இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தாண்டி இப்போ எமோஷனல் கனெக்ட்டுக்கு வந்துருச்சு. தங்கம் இல்லாமல் இப்போ யார் வீட்லையும் கிடையாது. அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு, எமோஷனலாகவே குடும்பத்தோட தொடர்பில் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி வரும்போது அவங்க தங்கத்தை வாங்காமல் தவிர்க்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒரு அடுத்த வருஷம் நடக்க போகிற ஒரு திருமணத்துக்கு இப்போ அவங்க முடிவு பண்ண 25 சவரன் நான் போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள வந்து வாங்க வேணாம்னு சொல்கிறதோ இல்லை வாங்குறத தவிர்ன்னு சொல்கிறதோ கல்யாணத்தில் எப்படி அவங்க கொடுக்காது இருக்க முடியும்? வாங்கி தான் தீரும், வேறு வழியே இல்லை. அது எந்த வேலை வேணாலும் விற்கிட்டோம். இன்னொரு இப்போ வந்து 15% 25% கூட அது மீது இறக்குமதி வரி போட்டோம். பட் வாங்குறது தவிர்க்கவே முடியாது, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கமிட்மெண்ட், அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அருள்ராஜன், முதற்கட்டம் உங்களோட முதல் பார்வை இந்த சிக்கன நடவடிக்கைக்கான தேவை என்ன, இதோட பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது 2 கோணத்தில் பார்க்கணும். ஒன்று வந்து பயம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி 1999 நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆயில் இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு தேவையான ஃபாரின் கரன்சி இல்லாதப்போ நம்ம தங்கத்தை கொண்டு போய் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் அடமானம் வச்சு ஃபாரின் கரன்சியை வச்சு இம்போர்ட் பண்ணோம். இப்போ ஃபாரின் கரன்சியை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு நிஜம். ஆனால் மோடி அவர்கள் வந்து இப்போ எடுத்துருக்கிற நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு பயத்தை அவரோட பயத்தை மறைக்கிற மாதிரியும் பொதுமக்கள் இது அட்வான்ஸாக எடுத்திருக்காரா, இதுவே தாமதம் அப்படின்றாரு கணக்கு. அது வேற மாதிரியான நடவடிக்கை. இது வந்து எப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலெல்லாம் இப்போ இருந்தால் இதுக்குள்ளே இருக்கும். எதிர்கட்சிகளுக்கான பதிலெல்லாம் இப்போ இதுக்குள்ளே இருக்கும். பொலிட்டிக்கலாக இதை ஃபேஸ் பண்ணுறதுன்றது ஒன்று. 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்யூனாக நீங்கள் சிச்சுவேஷன் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ $690 பில்லியன் தான் நம்மக்கிட்ட ஃபாரின் ரிசர்வ் இருக்குது. தோராயமாக பார்த்தீங்கன்னா 200லேருந்து 220 பில்லியன் நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும். ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுடைய அந்த ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லுவோம், இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $330 பில்லியன் நம்ம இடைவெளியில் ஓடிட்டுருக்கோம். இடைவெளினா டெஃபிசிட்டில் ஓடிட்டுருக்கோம், பற்றாக்குறையில் ஓடிட்டுருக்கிறோம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இப்போ இந்த மோசமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரக்கூடிய காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த தீவிரம் இப்போ இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது
இதை வந்து இன்னும் கொஞ்சம் சார் சொன்ன கணபதி சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு பிளானிங் ஒன்று பண்ணுறதுன்றது ஒன்று. ஆனால் ரியாலிட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 60 நாளைக்கு ஒரு பஃபர் இருக்குது ஆயிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக. இப்போ இவர் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ சொன்னது ரைட்டாக தப்பா அப்படின்றது வந்து நல்ல எண்ணத்தில் சொன்னாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்போ திடீர்னு வந்து இப்போ நாளையிலேருந்து கடை இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரெட் வாங்குறவங்கலாம் ஒரு ப்ரெட் வாங்குறதுக்கு பதிலாக 2 ப்ரெட் வாங்கிடுவாங்க. அது பேனிக் பையிங் நம்ம சொல்லுவோம். இப்போ அப்படி வாங்கினா என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் ப்ரெட் இருக்காது, மக்கள் கூட்டமாக நிற்கும். ஆனால் உண்மையான டிமாண்ட் கிடையாது. இது வந்து ஒரு பேனிக் கிரியேட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் இப்போதைக்கு. ஸோ இந்த பேனிக்கை அவர் கிரியேட் பண்ணி இப்போ அவரோட அந்த வலியுறுத்தல் 7 அம்ச கோரிக்கைகள் அப்படின்றத பேனிக்கா பார்க்கறதா இல்லை ஒரு விழிப்புணர்வா முன்னெச்சரிக்கையா பார்க்கறதா? விழிப்புணர்வுன்ற எண்ணத்தில் சொல்லப்பட்டதை பொதுமக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? இப்போ முதல் விஷயம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது ஒரு விழிப்புணர்வுக்காக அவர் சொன்னாருன்றது உண்மைதான், அதில் எந்த விதமான 2வது கருத்து கூட கிடையாது. அதை அந்த டீட்டெயிலாக வரப்போகுது நான் சொல்கிறேன். ஆனால் அவர் சொன்ன உடனே ஒரு பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர் இது குறைன்றாரு அப்படின்னா இப்போ நாளைக்கு இது இல்லாத போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரும்போது, 2 லிட்டர் போடுற பைக்கில் 4 லிட்டரு, 20 லிட்டர் போடுற காரில் 40 லிட்டரு அப்படின்னு ஒரு பங்க்கில் ஒரு நாளையோட கன்சம்ஷன் என்ன ஆகிடுது, டபுள் ஆகிடுது. இப்போ டபுள் ஆகிடுன்னா அவரோட ரிசர்வ் வந்து ட்ரை காமனாக பார்க்க முடியுது. வண்டி இப்போ எடுத்து போகிறாங்க அப்படின்னா எனக்கு ஃபில் பண்ணி வச்சிடலாம் டேங்கை. பொது வழக்கமாக 2000 ரூபாய்க்கு இல்லை 1500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க மொத்தமாக ஃபில் பண்ணி டேங்கை ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு இப்போ கியூவில் நிற்கிறாங்க. 2 விதமான ஃபோர்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து கிடைக்குமா கிடைக்காதா வர நாளில், அதனால் இப்போயே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். 2வது, இப்போ 3 ரூபா ஏற்றிட்டாங்க, இன்னும் வர போக இன்னும் 5 ரூபா 10 ரூபாலாம் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் வருது. இப்போ 2மே சேர்ந்து அந்த கன்சியூமரை எப்படி தள்ளுது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு தள்ளுறதுனால இது ஒரு பேனிக் பையிங் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். அவர் சொன்னது என்னமோ நான் நல்லதுக்கு சொல்கிறேன், ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்லியிருக்கலாம். இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நம்மகிட்ட தேவை அப்படி சொல்லிட்டா மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துருவாங்களோ, அந்த சிக்கன நடவடிக்கையில தீவிரம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்க கூடும் இல்லையா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ எங்கேயுமே இப்போ நீங்கள் தான் செய்தியில் போட்டுகிட்டே இருக்கிறீங்க, மதுரையில் கியூவில் நிற்கிறாங்க, இளைஞர் கியூவில் நிற்கிறாங்க. இப்போ பொதுமக்களிடையே வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு 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 அந்த ஒரு பயம் ஒன்று கிளப்பும். ஒருவேளை அது தேவைன்னு நினச்சிருக்கலாம். நான் இது பின்னணியிலேருந்து யோசிக்கிறேன், மக்களை ஒரு பயத்திலே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அது வந்து எந்த மாதிரியான கேள்விகள் பின்னாடி வந்தாலும் நான் முன்னாடியே சொன்னனே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிஃபென்சிவான சிச்சுவேஷனாக பார்க்கலாம். மற்றபடி நோக்கங்கள் அப்படின்றது வந்து சொன்னதோட நோக்கம்ன்றது சரியான கோணத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி செயல்படுத்தக்கூடாதோ அப்படி ஒரு மோசமான நிலையில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது சூழல்ல. தற்போது சூழ்நிலை. திரு கணபதி சார், நீங்கள் ரொம்ப நேரடியான கேள்வி அப்படின்றது வந்து இதனால என்ன அச்சம் ஏற்படும் மக்களுக்கு, அல்லது என்ன தாக்கம் ஏற்படும் இதை நீங்க இந்த மாதிரி ஒரு முறையில அமல்படுத்துறது மூலமா? ஏன்னா அமெரிக்கா ஈரான் வார் தொடங்கினதுல இருந்து, அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் வார் மேற்காசிய நாடுகளோட அந்த சண்டை தொடங்கினதுல இருந்தேவும் நம்மகிட்ட ஒரு ஒரு முன் தயாரிப்பு இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி முன் தயாரிப்போட மத்திய அரசு இருந்ததா? மக்களுக்கு இடையே அச்சம் காட்டிலும் மக்களுக்கு இடையில் பாதிப்பு அவங்களுக்கு எவ்ரிடே தே வில் ஸ்டார்ட் ஃபீலிங் இட். ஒன்று ஆனால் கவர்மெண்ட்டு சொல்லணும், 45 நாள் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்குது. எந்த சூழ்நிலை வந்தாலும் 45 நாளுக்கு ரிசர்வ் இருக்குது. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்குது. அதனால் சப்ளைஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்புறம் நம்ம வந்து ஈரானோட இப்போ திருப்பியும் பேச ஆரம்பித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். ஈரான் வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக இல்லை, நமக்கு ஃபாராகவும் டோட்டலாக வரலை பிகாஸ் ஆஃப் அதர் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். நேற்று கூட ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் வந்து நம்ம பிரதமர் ஜெய்சங்கரோடலாம் பேசியிருக்காங்க. அதனால் நமக்கு சப்ளை வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். பட் அது மாத்திரம் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணாது. எனக்கு அது சம் ஆஃப் தி ரிஃபைனரிஸ் குளோபலாக மூடி இருக்குது. ரிஃபைனரி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு லைட்டர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு ரிஃபைனரி மூடிட்டாக்க அதை தொடங்கிறதுக்கு 25 நாள்லேருந்து 6 மாதம் கூட ஆகும். அது மட்டும் இல்லை, இது சப்ளையும் குறைஞ்சிரும். அந்த ஒரு கெப்பாசிட்டி ஒரு 100 லிட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க ஒரு ரிஃபைனரியில். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கும். 80 வந்திருக்கலாம், 85 வந்திருக்கலாம். அது வந்து இங்கேருந்து சொல்ல முடியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுவும் வந்து சப்ளை டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வில் பி ஹை ஒன்லி. இன்னுமேட்டு வந்து $85 கீழே வர்றது நடக்காது இன்னொரு 5-6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு. அதை ஃபேக்டர் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் வில் பி வெரி ஹை.
நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் there is a transportation cost. ஸோ அதுவும் வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நீங்கள் வந்து 4.3% வச்சுக்கணும்னு ஃபிஸ்கல் 27 எதிர்பார்த்தீங்க. அது வந்து இப்போ வந்து சொப்பனம் ஆகிடும் அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி ஒரு 3 quarters மிஸ் பண்ணும் டார்கெட் ஆஃப் க்ரோத் அஃபெக்ட் ஆச்சுன்னா எல்லாமே போயிடும். உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் அஃபெக்ட் ஆகும், ஃபர்டிலைசர் ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால எல்லாம் ரொம்ப குறிப்பாக உரம் தயாரிப்பு, உரமோட உற்பத்தி பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. உரத்தோட பயன்பாட்டை குறைக்க சொல்றாங்க, இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப சொல்லுங்க. அது வந்து ஸ்ரீலங்காலாம் ட்ரை பண்ணாங்க, ஃபர்டிலைசர் இது பண்ணிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் இதெல்லாம் போனாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஃபேமின் வந்து ஃபுட்டே இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக சொல்கிறதுக்கும் தேர் இஸ் இது செயல்படுத்துறதுக்குமான இடைவெளி நிறைய. அதில் யூ ஹேவ் டு கம் டு தி இன்டர்செக்ஷன். ஐடியல் சுச்சுவேஷன் பயன்படுத்தக்கூடாது, ஐடியல் சுச்சுவேஷன் பயன்படுத்தி ஆகணும். ஸோ சம்வேர் ஒரு மிக்ஸுக்கு அரைவ் ஆகணும். அது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஃபஸ்ட்டு காமன் மேன் ஏழை மக்களை தான் பாதிக்கும். அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம் ஆகும். இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லை, பிகாஸ் ஆஃப் பெட்ரோலியம் ப்ரைஸஸ் எல்லா விலையும் ஏறும், டெஃபிசிட் ஏறும், உங்கள் ரிசர்வ்ஸ் குறையும். ஸோ இந்தியன் எக்கானமிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் இன்னொரு 1.5 வருஷம் எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் வந்து நமக்கு வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான். குளோபலாக ஏஐ அதெல்லாம் வந்ததில் அந்த பாதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் இஸ் லோ க்ரோத், ஹை இன்ஃப்ளேஷன் கேன் லீட் டு ரிசெஷன்லேருந்து இந்தியன் எக்கானமிலாம் வெளில வரத்துக்கு பல வருஷம் ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போலேருந்து முறை எடுத்துகிட்டு வராங்க. எவ்வளோ தூரம் சக்சீட் ஆவாங்க டிபெண்ட்ஸ் ஆன் குளோபல் ஃபேக்டர்ஸ். அதுக்கு நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் க்ரோ பண்ணணுன்றது ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவ். முந்திலாம் வந்து உங்களால் சொல்ல முடியும் 7% 8% க்ரோத் அச்சீவ் பண்ண முடியும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுமே செய்யாமல் கம்பவுண்டிங் எஃபெக்டில் 3.5% க்ரோத் வரும். உங்களுக்கு 7-8% வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆயில் ப்ரைஸ் கரெக்டாக இருக்கணும், குளோபல் எக்கானமி ரோபஸ்ட்டாக இருக்கணும். அதை தவிர உங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் கம்மியாகணும். அது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பாகிஸ்தானோட லேண்ட் பார்டர் இஷ்யூ இருக்குது, சைனாவோட லேண்ட் பார்டர் இஷ்யூ இருக்குது, பங்களாதேஷோடையும் இப்போ பிரச்சனை இருக்குது, ஸ்ரீலங்காவும் இப்போ தான் நார்மலைஸ் ஆகுது, மால்டிவ்ஸ். ஸோ அதனால் நம்ம டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கையும் குறைக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டஃப் டேஸ் ஆர் தேர். பட் இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது கரெக்ட், இட் நீட்ஸ் டு பி டன். நான் டிஸ்அக்ரி வித் மிஸ்டர் சலானி. எனக்கு கோல்டு கன்சம்ஷனும் குறைச்சே ஆகணும். டி நகரில் இவ்வளோ கடைக்கு தேவையே இல்லை. இவ்வளோ பேர் எதுக்கு நகை போட்டுக்கணும்? வசதியான நகை எதுக்கு தேவை? Gold is a luxurious item. India's requirements are much more. You should import technology, not gold. We have to force people to come away from gold. Gold consumption. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் கோல்டு வந்து நாட் நெசசரி. கல்ச்சரல் சேஞ்ச் வேணும் சார். எப்படி வந்து சைக்கிள்லேருந்து காரில் போக ஆரம்பிச்சிங்களோ, கோல்டுலேருந்து காஸ்மெட்டிக் ஜுவல்லரிக்கு வந்து ஆகணும். We have to curb consumption. கார் அப்படி நீங்க உங்களோட இவர் சொன்னாரு, நான் மிஸ்டர் சலானி அவர் சைட்லேருந்து சொல்றாரு. பட் as a industrialist, as a businessman, as a non-consumer of gold, நான் ஒன்று சொல்கிறேன், கோல்டு இம்போர்ட்டையே பேன் பண்ணணும். பீப்புள் மஸ்ட் ஸ்டாப் வேரிங் கோல்டு. இட் ஷுட் பி இல்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு சஜஷன் அது மாதிரி ஒன்று சொன்னார். அவர் வந்து 1 வருஷத்துக்கு நிறுத்துக்கானார், 3 மாசத்துக்கு நிறுத்துக்கானார். நான் சொன்னேன் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுங்க. பெர்மனண்டா இவ்வளவு ஜுவல்லரி எதுக்கு சார் போட்டுக்கணும்? நான் எதுக்கு செயின் போட்டுக்கணும்? தேவையில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படின்றது வந்து ஒரு கல்ச்சுரல் ஆவரணமா ஆயிடுச்சு இல்லையா? அது வந்து நீங்க அது தேவையில்லை அப்படின்றதுக்கு, அது அவங்க பழகுறதுக்கு அது இதை விட என்ன டஃப்? இப்ப மோடி பிரதமர் சொன்னதை விட என்ன டஃப்பான டாஸ்கா இருக்குமோன்னு சிம்பிள். நான் வந்து டி நகரில் பசுலா ரோட்ல இருக்கிறேன். என்னால் இந்த சைடே வர முடியல. ஏன்னா ஃபுல்லாக இவங்க கடை தான் இருக்கு. அவ்வளோ கடை தேவையா? மக்கள் ஷுட் சி நேஷ்னல் கமிட்மெண்ட்டு ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு இருக்கு. அது பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து கோல்டு வந்து ஏன் வச்சு வாங்க ஆரம்பித்தாங்கன்னா, இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். அதுக்காக தான் வாங்க ஆரம்பித்தாங்க. சும்மா இவ்வளோ திக்காக போட்டுட்டு போகிறது அது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும். ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்.
ஆனால் ஒன்று ப்ராப்ளம் என்ன வரும்னா, இவர் சொல்லலை, கோல்டு இம்போர்ட்டை வந்து பேன் பண்ணிங்கன்னா ஸ்மக்லிங் ஜாஸ்தி ஆகும். இல்ல இப்பயே அந்த டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், வி நீட் அ கல்ச்சரல் மெட்டமார்ஃபாசிஸ். கல்ச்சரை நான் கோல்டு வேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு இதுக்கு வரணும். நான் இன்றைக்கி வரும்போது, இங்கே ஸ்டூடியோவுக்கு வரும்போது, என்னோட பழைய செக்ரட்டரி ரமாலக்ஷ்மின்னு இருந்தாங்க, இப்போ ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்கில் இருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வீட்டில் இருக்கீங்களா, வரேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை போயிட்டுருக்கேன். அப்புறம் அவங்கள கேட்டேன், பிஎம் அனௌன்ஸ் பண்ணதுனால உனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு. சார், என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கோல்டு சேர்க்குறேன், இன்றைக்கி அமாவாசை போய் வாங்கலான்றதேன், இப்போ போகலை அப்படின்னு. வேறு என்ன பாதிப்புன்னு கேட்டேன். ஸ்விக்கி அது மாதிரி பிளாட்ஃபார்மில் நான் வாங்குறத நிறுத்துவேன், வெளியில் போகிறத நிறுத்துவேன். ஏன் ஸ்விக்கினாக்க, ஸ்விக்கியில் வந்து இப்போ அவனோட டெலிவரி காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். நான் வந்து என்ன ஏற்கனவே ஜாஸ்தி தான், ஏற்கனவே ஜாஸ்தி தான். இப்போ அவன் என்ன பைக்கில் தானே வந்து கொடுக்குறான், அவனுக்கு பைக்கில் இப்போ நீங்கள் பெட்ரோலியம் போடணும் இல்லையா, அது ஜாஸ்தி. கோல்டு அவங்க சொன்னாங்க இந்த முறை வந்து சேவிங்ஸே போயிடுச்சு அப்படின்னாங்க. அதனால் அக்ஷய திருத்தி வருஷம் போவேன், இந்த வாட்டி போகலை, இன்றைக்கி போகலான்னு கொஞ்சம் பார்த்தேன். இந்த கோல்டு விலையை பார்த்தோன்னா பயம் வந்துருச்சு, நான் போகலை அப்படின்றாங்க. நம்ம ஐ திங்க் கோல்டு டியூட்டியை வந்து 15% ஆக்கியிருக்காங்க, அதை 50% ஆகணும். வி மஸ்ட் கர்ப் கன்சம்ஷன் ஆஃப் கோல்டு இன் திஸ் கண்ட்ரி. மிஸ்டர் சலானி இஸ் அ குட் ஃப்ரெண்ட், பட் ஐ ஹவ் டு டெல் த ட்ரூத். எஸ், சலானி அதுக்கு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் ஒரு குறிப்பிட்டார், நான் அங்கேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கோல்டு விலை வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகாக நம்ம கடந்த ஒரு 4-5 நாட்களாக பார்க்கும்போது கோல்டு விலை வந்து அந்த அளவுக்கு உயரல, குறைந்து கொண்டே வருது. இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு? இல்லை, இது காரணம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கச்சா எண்ணெயில் போயிட்டு இருக்கு. குரூட் ஆயில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனுடைய சார்ந்த தொழிலில் வந்துட்டு ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக ஏற்கனவே அது 100+ சார் சொன்ன மாதிரி $100+ போயிட்டு இருக்கு குரூட் ஆயில். ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கோல்டில் பண்ணாது எல்லாமே அதில் பண்ணிட்டு இருக்காங்க, குரூடில். அதனால தான் இப்போ கோல்டு வந்துட்டு டவுன் ஆகிட்டே வருது. அதனால தான் சொன்ன வார் நின்றுதுன்னா கச்சா என்னுடைய விலை குறையும், அந்த ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மறுபடியும் கோல்டு வரும். அப்போ கோல்டு இன்டர்நேஷ்னலி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுன்றது. ஸோ இது ஒரு பக்கம். சார் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நானும் சொல்றது என்ன, இறக்குமதியை வந்துட்டு நீங்கள் 2 வருஷம் 5 வருஷத்துக்கு கூட நிறுத்துங்க. ஏன்னா 5 வருஷம் நிறுத்தினாலும் எந்த பாதிப்பும் வராது. உள்நாட்டில் இருக்க தங்கத்தை மறுபடியும் ரீசைக்கிள் கோல்டை கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். 30,000 டன் நம்ம இந்தியாவில் இருக்குது, உலகத்தில் எந்த கண்ட்ரிலையுமே இல்லை 30,000 டன். பண்ணணும் இந்த வேல்யூவேஷன். அவர் சொல்றது ஒன்றுமே இல்லை, 4500 வருஷங்களுக்கு முன்னே நடந்த ஆராய்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கோல்டுடைய பயன்பாடுங்கிறது இப்போவே ப்ரூஃபாக இருக்குது. 4500 இயர்ஸ்க்கு முன்னவே நம்ம அதை வந்து பயன்படுத்திருக்கோன்றது. ஸோ இது நம்ம கல்ச்சரோடு இருக்குது. நிறைய கோல்டு இந்தியாவில் இருக்குது. அந்த கோல்டை நீங்கள் ரீசைக்கிள் கோல்டாக வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழி, அது பண்ணாவே போகிறோம், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். கரெக்ட், 1 கிராம் கூட நீங்கள் இம்போர்ட்டே பண்ண வேண்டாம், அவ்வளோ கோல்டு இந்தியாவில் இருக்குது. அதை கொண்டு வரதுக்கு கரெக்டாக உட்காந்து டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே போகிறோம். 100% சக்ஸஸ். ரெண்டாவது, நம்ம கோல்டு இம்போர்ட் பண்ணலன்னா ஸ்மக்லிங் நடக்கும்னு சொல்லிங்களா, நடக்கவே நடக்காது. ஏன்னா டியூட்டியே கிடையாது. நம்ம என்ன இன்டர்நேஷ்னல் ரேட் அந்த ரேட்டில் இங்கே நம்ம கோல்டு செல்லிங் பண்ணலாம், யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. கவர்மெண்ட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் டியூட்டி. இப்போ கவர்மெண்ட் இம்போர்ட்டே பண்ணலாம், டியூட்டி எங்கேருந்து இருக்குது? ஸோ இன்டர்நேஷ்னல் ரேட் தான் இங்கே ரேட் இருக்க போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் பையர், அதாவது ஒரு லண்டன்லேயோ இல்லை நியூயார்க்லேயோ என்ன ரேட்டு கோல்டு கிடைக்குமோ அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கும் கோல்டு. ஏன்னா எந்த டியூட்டியும் இல்லாத, வெறும் வந்து சேல்ஸ் டேக்ஸ் மட்டும்தான், ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ இன்னும் வந்து கன்சியூமருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், நிறைய பேர் கோல்டு வாங்கலாம், கவர்மெண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷியன்ட்ங்கிற ஒரு விஷயமே அதில் வரவே வராது. இப்போ கோல்டு வந்து நம்பர் 2ல இருக்குது. கோல்டு அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துடலாம். இல்லை, அவர் ஒரு படி மேலே போய் கோல்டு பயன்பாடே தேவையில்லை, அவசியம் இல்லாது அப்படின்னு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது வேணாங்கிறது தோணு தவிர வேற யாரையும் பாதிக்காத அளவில் இருந்ததுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட். இப்போ இதுக்கு என்ன மாற்று? இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா, காயின் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கோல்டு காயினை சேல் பண்ணாதீங்க, அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ETF, அதை நான் அவர்கிட்டையுமே பேசணும்னு நினைக்கிறேன். ETFலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாருங்க அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு மாற்று என்ன? இப்போ நான் கோல்டு வாங்க முடியாது, இந்த 1 இயர் இப்போ சார் குறிப்பிட்டாரு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க திருமணத்துக்காக நகை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க, வாங்கணும்னு நினைச்சாங்க, வாங்க முடியல. இந்த மாதிரியான அவங்க எப்படி கோல்டு வாங்குறத வந்து தவிர்க்கிறத விட அதை வந்து நீங்கள் 18 கேரட்டாவோ 14 கேரட்டாவோ இப்போ 9 கேரட்டோ வந்துடுச்சு. ஸோ அதில் போயிடலாம். ஸோ அதில் போனீங்கன்னா கோல்டுடைய அளவு குறையும், விலை குறையும். ஸோ ஈஸியாக பை பண்ணலாம், தேவையான அளவு ஜுவல்லரி போடலாம். ஏன்னா ஜுவல்லரிக்கு கல்ச்சர் நம்முடைய கல்ச்சரோட சேர்ந்த ஒரு விஷயம், அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி கோயிலுக்கு போனாலும் அதாக இருக்கும், எங்கே போனாலும் அதாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நெசசரி.
நீங்கள் லக்ஸரின்னு சொல்வீங்க, நான் வந்து நெசசரின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து டிபேட்டில் போய் நிற்கும். பட் எண்ட் ஆஃப் த டே கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி நீங்கள் வந்து ஒரு அவர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயமும் வந்து இப்போ டீனர் மாதிரியான ஏரியாக்களை போகும்போது வரிசையா கடைகளா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு குடோன் ஸ்ட்ரீட் போயிட்டே எல்லாம் துணி கடை தான் இருக்கும். கொத்தவால் சாவடி போயிட்டே எப்படி அது இது வந்து சொல்ல வேண்டிய கொத்தவால் சாவடி இதுதான், இல்லை கோயம்பேடு மார்க்கெட் இதுதான். இது வந்து இந்தியாவிலே வந்துட்டு நீங்கள் உஸ்மான் ரோடுன்னு ஒரு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உலகம் பூரா தெரியும் உஸ்மான் ரோடு. நீங்கள் வேறு எதுவுமே போட வேணாம். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு உஸ்மான் ரோடுன்னு போட்டிங்கன்னா நேராக டீனர் எடுத்துன்னு காமிச்சிடும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஜுவல்லரி. கணபதி குறிப்பிட இல்லை, அவர் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நானும் ட்ரீட் பண்ணுறேன். ஆனால் எவ்வளோ மணி ஆஃப் யோர்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணுன்றதை தான் நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். அதை குறைச்சிட்டு வரணும், ப்ரொக்ரெசிவாக குறைச்சிட்டு வரணும். ஆமாம், எக்விட்டி மார்க்கெட்டில் போகணும். அவர் ப்ராப்ளி ஹி வில் எலாபரேட். திஸ் மணி ஷுட் பி அன்லாக் ஃபார் இது வந்து இட் இஸ் நாட் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சார். நீங்கள் என்ன பண்ணுறாங்க, 80% ஆஃப் த பீப்புள், நானும் ஒய்ஃப்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஒரு முறை ஒரு 20 வருஷம் சின்ன பையனாக இருக்கிறத ஜுவல்லரி வாங்கிட்டு வந்தேன் வெட்டிங் ஆனிவர்சரி. நல்ல பேர் வாங்க வேண்டியது இருக்கா? என்ன பண்ணாங்க, மறுநாள் மார்னிங் பேங்க் லாக்கர் எடுத்து போய் பேங்க்ல வச்சாங்க, இல்லையா சார்? எஸ். ஸோ இட் இஸ் அ நான் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சார். இதே அன்லாக் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா he will double that money, triple that money, and you'll have money in the hand to spend. So you'll have to unlock that valuation. இவர் சொன்னது கரெக்ட். Stop import but unlock the gold that is there in the banks and வீட்டு லாக்கர்ல. அதுக்கு ஒரு you have to incentivize people to bring it. அது எல்லாமே பணக்காரர்களுக்கானதா ஆகாதா? இப்போ நீங்க ETF-ல போய் நான் இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல வேற எதுல போய் இன்வெஸ்ட் பண்றேன். இப்போ நான் ஒரு சாமானியனா இருக்கேன், என் கையில ஒரு மோதிரம் இருக்கு, அப்படில செயின் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது நான் டக்குன்னு போய் பேங்க்லயோ இல்ல அது லாஸ்ட் ரிசார்ட் கேஷா நான் மாத்திட்டு வரேன். அது லாஸ்ட் அந்த வசதி தங்கத்துல இருக்கறனால தான் இங்க தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல தங்கத்தை அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பங்கு சங்க எக்ஸ்பர்ட் கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு ப்ளூ சிப் கம்பெனியில வாங்கி வைங்க அப்படின்பாரு. அதுவும் மானிட்டைஸ் பண்ணலாமே. எஸ் திரு அருள்ராஜன், இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு முன்னால குறிப்பா இந்த பொருளாதார மந்த நிலை அதை நோக்கி தான் இப்ப நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பொருளாதார மந்த நிலையின் போது மார்க்கெட் எப்படி செயல்பட போகுது, பங்குச்சந்தைகள் எப்படி இருக்க போகுது, நீங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால இந்த தங்கம் எப்படி வாங்குறது அல்லது எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எது சரியான முறை, இந்த மாதிரியான சிக்கன நடவடிக்கைகள் இருக்கிற சூழல்ல தங்கத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஆக்சுவலாக பல விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருமே நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாங்க தங்கத்தை பற்றி. தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல வந்து வாங்கப்படுகிற தங்கம் அப்படின்றது எங்கே போய் நிற்குதுன்னா ஃபஸ்ட்டு லாக்கரில் போய் தூக்கிறோம். முந்தைய கவர்மெண்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. தங்கத்தில் முதலீடு என்பதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்றதும், ரெண்டாவது வந்து அதை நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கு பதிலாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக ஆரம்பித்தாங்க இல்லையா. கோல்டு வந்து சாவரின் பாண்டெலாம் கவர்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. நோக்கம் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் கோல்டுனுடைய இறக்குமதியை குறைப்பதற்கான நோக்கம் அப்படின்றது. ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் வருஷத்துக்கு இப்போ இருக்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா சுமார் $72 பில்லியன் செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறதுக்கும் டாலர் வேணும், தங்கம் இறக்குமதி பண்ணுறதுக்கும் டாலர் வேணும். இப்போ எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதை மனசில் வச்சு தான் மோடி அவர்கள் சொன்னதை நீங்கள் முதல் கேள்வியிலையும் கேட்டப்பையும் அதுக்கான பதில்களில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணுறது, எப்படி அதை கொஞ்சம் சமாளிக்கிறது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த தங்கத்தை, இந்த $70 பில்லியன் பெரிய பணம். மொத்தம் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செபோட் ஒரு 200-220 பில்லியன் அப்படின்ற அளவில் ஆயில் இம்போர்ட்டுக்கு காசு தேவைப்படுது. இப்போ இந்த கோல்டில் கம்மி பண்ணால் அது ஆயிலுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $1 எதிரான ரூபாயின் மதிப்பு $82 இருந்தது. இது ஜஸ்ட் ஒரு 2 மாதம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிடுச்சு, $96. அப்போது டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு இப்படி ஒரு வீச்சும் போது, இப்போ நீங்கள் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இந்த வாரத்துக்கு முன்னாடி $72 இருந்தது ஒரு பேரல். இப்போ எவ்வளோ கொடுக்கணும், 105, 108, 110 போயிடுச்சு. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட $35-40. அதாவது இப்போ ஆயில் முன்னாடி இருந்த விலைக்கும் இப்போதைக்கும் 50% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரூபாயின் மதிப்பு என்ன ஆயிடுச்சு, டாலருக்கு எதிராக 82லேருந்து இப்போ 96 போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சுமார் ஒரு 18-20% கூடி போச்சு.
இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன நெருக்கடி அப்படின்னு சொன்னால், ஒரு பேரல் ஆயில் உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க செலவு பண்ணுறது இது எக்ஸ்ட்ரா $35 மட்டும் இல்லை, அந்த பக்கம் ஃபாரெக்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய சிரமத்தை இப்போ உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ 2 வேலை பண்ணணும். அவங்க கச்சா எண்ணெய் விலையை குறைக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற டாலரை குறைக்கணும். இப்போ இந்த 2 வேலை பண்ணுறதுக்கான முயற்சி தான். இப்போ இந்த பார்க்கும்போது வெளியில் போகிற டாலரை தடுக்கணும். எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தங்கம் வாங்குறது மூலமாக கொஞ்சம் தடுத்துடலாம். ஓகே, வேறு எந்த வழியிலலாம் அந்த வெளியில் போகிற டாலர் தடுக்கலாம்னா, நீங்கள் வெளிநாடுக்கெலாம் போகாதீங்க, டூர் போகாதீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு இந்தியர் அப்படின்றவர் வந்து வெளிநாட்டில் போய் 2.5 லட்சம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அனுமதி உண்டு. நம்ம டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. இன்றைக்கி தேதிக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணா பின்னான்னு ஃபாரெக்ஸோட ட்ரைன் ஆகிடும் இங்கேருந்து. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகாதீங்க, டாலரில் செலவு பண்ணாதீங்க அப்படின்ற இன்னொரு கோணத்துலேயும் அவர் அதை கொண்டு வராரு. ஸோ ஒரு பக்கம் அந்நிய செலாவணி கையிருப்பை தக்க வைக்கிறதுக்கும், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் தாண்டுற மாதிரி எஃப்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் லெஃப்ட் ரைட்டு சென்டர் வித் டாலர் வெளியே போயிட்டு தான் இருக்குது. அதுவும் கடந்த சில மாதங்களை மட்டும் எடுத்திங்கன்னாவே $30 பில்லியன் வெளியில் போயிடுச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் பிரதமர் மோடிக்கு இருக்கிற பயம் அப்படின்றது டாலரோட கையிருப்பு ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. அது குறையிறது மட்டும் இல்லை, டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அது என்ன பண்ணிடுது, ஷூட்டப் பண்ணி விட்டுடுது. ரூபாய் வலிமை குன்றியும் டாலர் வலிமையாக மாற என்ன ஆகிடுது, இந்த எதில் வந்து இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இம்போர்ட்டில் வந்து இடிக்குது. இப்போ ஆயிலோட இப்போ இருக்கிற நிலமையில், இப்போ $105 இருக்கிற நிலமையில் $108 கூட போயிடுச்சு. இந்த நிலமையில் இப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த $72 ஒரு பேரல் இருந்ததுக்கும் இப்பயும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுடைய விலை குறைந்தபட்சம் 20% உயர்த்தப்பட வேணும். அதை காம்பன்சேட் பண்ண அப்படின்னா 20% உயர்த்தணும். ஆமாம், 100லேருந்து மினிமம் 120க்கு போனால் தான் இது வந்து அந்த $72 இருந்த நிலைமையில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனிஸ், இப்போ ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இப்போ ஒரு கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா தினம் 1000 கோடி நஷ்டத்தில் ஓடிட்டுருக்குன்னு ஒரு கணக்கு வருது. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் சமன் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணி ஆகணும், $120 கொண்டு போகணும். $120 கொண்டு போக முடியுமா பொலிட்டிக்கலி ஒரே நாளில்? கொண்டு போக முடியாது. ஸ்டேஜஸ். அதனால் கன்சம்ஷனை குறை, இப்போ வந்து டிமாண்டை கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் விலையை அந்த இடத்துல கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் அவரோட நோக்கம். அவர் சொன்னதோட நோக்கத்தின் அடிப்படை அந்நிய செலாவணி வெளியே போகிறத குறைக்கிறதுக்காகவும் இங்கே கன்சம்ஷனோட டிமாண்டை குறைக்கிறது மூலமாக விலையை வந்து, அதாவது அந்த கன்சம்ஷன் குறைக்கும் போது இம்போர்ட் பண்ணுறது கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதன் மூலமாக அவங்க விலையை கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த நேரத்தில் தங்கம் எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த $70 பில்லியன் வெளியில் போகுது, ஃபஸ்ட்டு அதை அதை நிறுத்தினாக்கா நமக்கு வந்து ரூபாயின் மதிப்பு சரியறதை கொஞ்சம் தடுக்கலாம். அதே மாதிரி நம்ம கையில் காசும் டாலரும் இருக்கும், அதை வந்து கச்சா எண்ணெய்க்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் தங்கம் ரிலேட்டடாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். அடுத்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதுவான பொருளாதார மந்தநிலை இப்போ இதற்கு முன்பா வந்து 2009 லேமனோட இஷ்யூ இருந்த பேங்க் திவால் ஆகிற மாதிரியானது, அப்போ ஒரு பொருளாதார மந்தநிலை பார்த்தோம். கோவிட் டைமில் ஒரு பொருளாதார மந்தநிலை, ஒரு ரெசஷன் இருந்ததை பார்த்தோம். இப்போ அது மாதிரியான சூழலை நோக்கி நகர்கிறதா அப்படின்றதான் கேள்வி. அப்படி நகரும் பட்சத்தில் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்க போகுது, அங்கே எப்படி நம்ம செயல்படணும்? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சூழல் 2008 மாதிரியான சூழல், 2013 கூட ஒரு சரிவை நம்ம சந்தித்தோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோமா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் சில வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அது 2008 இருந்த நிலைமையோட மோசமான நிலைமையில கூட இருப்போமோ, அதுதான் கேள்வி, அடிப்படை கேள்வி அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு டாக் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கணும். இந்தியா வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன், உள்நாட்டு நுகர்வின் தான் அடிப்படையான இயங்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். இது வெளிநாட்டில் இப்போ ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம், சைனா மாதிரிலாம் ஏற்றுமதியை நம்பி இருக்கிற நாடுகள், அதிக அளவில் வெளிநாட்டு நம்ம சார்ந்து இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் அதுக்காக நம்ம ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா உள்நாட்டு கன்சம்ஷன் குறைஞ்சிக்கிட்டு போகுதுன்றதும் இன்னொரு பக்கம் நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஆக இப்போ நம்ம மார்க்கெட் பற்றி அப்படின்னு பேசும்போது பொதுவாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுன்னா என்ன அர்த்தம்? இப்போ 4000 கம்பெனி இங்கே ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த 4000 கம்பெனியோட லாபம் பாதிக்குமா? இப்படி தான் உங்களுக்கு நேரடியான கேள்வி. அந்த லாபம் பாதிச்சா ஷேர் ப்ரைஸ் குறையும்.
ஆனால் அந்த பங்கு சந்தையோட பாதிப்புன்றது ரெண்டுவாக பிரிக்க வேண்டியது. ஒன்று வந்து மேக்ரோ லெவல், இன்னொன்று வந்து மைக்ரோ லெவலில் பார்க்கணும். இப்போ நிறுவனங்கள் சார்ந்து பார்த்தோம்னா அது மைக்ரோ லெவலில் பார்க்கணும். இப்போ இந்த Q1 ரிசல்ட் நம்ம வந்து ஏப்ரல் மே ஜூன் அந்த ரிசல்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் சொல்ல முடியும். Q4 ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அது வந்து நம்ம வந்து ஒரு நாட் பேட் நாட் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. சில நிறுவனங்கள் நல்ல லாபத்தை காட்டியிருக்கிறாங்க, சில நிறுவனங்கள் எதிர்பார்ப்போட குறைவாக தான் இருக்குது அப்படின்றது ஒரு நிலைமை. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து அந்நிய நிதி நிறுவனங்கள், இப்போ நான் வந்து மேக்ரோ லெவலில் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து விற்பனை இருக்கிறதுனால சப்ளை உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த சப்ளை தான் மார்க்கெட்டை கீழே இறக்குது. ஆனால் அதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் அவங்க விற்கிறதுக்கு ஈடாக வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த திரிசக்கு சொர்க்கம் மாதிரி அவங்க விற்றா இறங்குறது, இவங்க வாங்கினா அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நிற்கிறது, இப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்நிய நிதி நிறுவனங்கள் விற்கிறதுக்கான அளவு வந்து ஓரளவுக்கு இப்போ இதை விட டபுள் மடங்காக கூட மாற்ற முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் $800 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. இப்போ விற்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் வித்துன்னு இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் வித்துருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதில் லாங் ஒன்லி ஃபண்டு, லாங் டேர்ம் ஃபண்டு எல்லாம் இருக்குது. அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக மாட்டாங்க. ஆனால் நெட்டாக பார்த்தீங்கன்னா அந்நிய நிதி நிறுவனங்கள் விற்கிறது பங்கு சந்தைக்கு பாதிப்பு. அந்த பாதிப்பு எதனாலலாம் வருதுன்னு சொல்லும்போது தான் இந்த கிளை கதைகள்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. எது இப்போ கச்சா எண்ணெய் விலை உயர்வு அப்படின்றது என்ன, எதில் கொண்டு போய் விடுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஒரு $10 கச்சா எண்ணெய் உயர்வதனால் 0.25% GDP வளர்ச்சி குறையும். 7% வளர்ச்சியில் இருக்கும்னு பெரும்பான்மையோர் போன வருஷம் கணிச்சவங்களாம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ $30 ஏறி போச்சா, அப்போ 3/4% குறையும். அப்படின்னா 7லேருந்து 6.25%, 6% நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி குறையுன்றது இப்போ கணிப்பு. ஏற்கனவே இது வந்து முடிஞ்சிடுச்சு. அதாவது 6%, 6.25% தான் வளருன்றது. இனிமேல் வரக்கூடிய டேமேஜ், ஒருவேளை திரும்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபயர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கடல்லேருந்து அது முடிஞ்சு போச்சு. அந்த ஃபயரிங் இந்த ஈரான் லேண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ கடலில் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமாக, ஸோ அதை வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணி நிறைய சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதில் போய் கொண்டு போய் விடும் அப்படின்னா கச்சா எண்ணெயை $150 கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான அடுத்தடுத்த பதில்கள் என்னென்ன, ஏன் மோடி பயப்படுறாரு, இல்லை ஏன் இந்த பயத்தை கிளப்புறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை ஏன்னா ட்ரம்ப் நீங்கள் சொல்கிறத கேட்க போகிறாரா, நான் சொல்கிறத கேட்க போகிறாரா, இல்லை பிரதமர் மோடி சொல்கிறதான் கேட்க போகிறாரா, யார் சொல்ல போகிறதையும் கேட்க போகிறதில்ல. திடீர்னு ஒரு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அடி அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இப்போ தற்காலிகமாக ஈரானால் மூடப்பட்டதுன்னு சொல்கிறத தாண்டி அவர் இன்னொரு தடுப்பு போட்டு அந்த பக்கம் பிளாக்கெட் போட்டு வச்சுக்கிட்டு அவர் நான் ஈரான் கப்பலை மட்டும் தான் தடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு கப்பலும் வெளியில் வர மாதிரி தான் இப்போ நிலைமை இருக்குது. ஸோ 2 பிளாக்கெட்டில் நிற்கிது. அதை தாண்டி இவங்க அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் US வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கப்பலில் இருந்து அப்படின்னு சொன்னால் இந்த வார் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி அப்படி அடித்தாங்கன்னாவே கச்சா எண்ணெய் விலை என்ன ஆகிடும். இப்போ $108, $110, $120, $125 போகும். தொடர்ந்து ஒரு வாரம் போர் நடந்தால் $150 கூட போயிடுன்றாங்க. ஸோ அந்த ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் இந்த எச்சரிக்கை நடவடிக்கைலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஈரான் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீ அடிக்கணும்பா என்ன, நீ அடிச்சுன்னா கச்சா எண்ணெய் விலை ஏறுமா. ஏற்கனவே யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கேலன் அவங்களை பொறுத்த வரைக்கும் 1 கேலன் பெட்ரோல் $2, $2.25 இருந்தது. இப்போ $5, $5.5 கலிஃபோர்னியாவில் $6 தாண்டிடுச்சு. மக்கள் அங்கே போய் சஃபர் பண்ணணும். நீ என்ன அடிச்சுன்னா என்னால் உன்னை நேரடியாக போய் அங்கே நாட்டில் அடிக்க முடியாது. ஆக நீ அங்கே இருக்கிற மக்கள் வந்து அப்போ ஒன்று அடிப்பாங்க. எது வரைக்கும் எனக்கு அது மாதிரி இழுக்கணும், நவம்பரில் தேர்தல் வருது, எலெக்ஷன், அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை நோக்கி இழுக்கிறேன். நீ இழுத்தினா உனக்கு அங்கே கெட்ட பேரும் வரும், அங்கேயும் மக்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஈரானோட பிளான் அப்படி இருக்குது. இவருக்கு என்ன வேணும்னா எவ்வளோ சீக்கிரம் அவனை அடின்னு அடிக்க முடியுமோ, நான் ஜெயிச்சிட்டேன்னு கொடி பிடிச்சின்னு திரும்பி போயிடணும். அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறார். அதுக்கு இடமே கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ட்ரம்ப் வந்து நெத்தனியாகு இஸ்ரேல் பிரதமரால் வலை விரிக்கப்பட்டு இதில் கொண்டாந்து மாட்டிக்கினார். அவர் இதிலிருந்து வெற்றி கொடியோடு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு ஒப்பந்தமே வரமாட்டுறாங்க. அவருக்கு வெற்றினா 2 கோணத்தில் தான் வெற்றி வரணும். ஒன்று, நான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அந்த என்ரிச்டு யூரேனியம் 60% இருக்கிறதெல்லாம் கைப்பற்றி விட்டேன், நான் திருப்பி கொண்டு வந்துட்டேன், அவங்களால இனிமேல் அணுகுண்டு தயாரிக்க முடியாது அப்படின்றதான் இப்போ அவரோட பிரதான நோக்கமாக இருக்குது. அவர் கோல் போஸ்ட்லாம் மாறி போயிட்டே இருக்குது. முதல்ல வந்து ரெஜிம் சேஞ்சுன்னாரு, அந்த தலைவர் போய் அவரோட மகன் தலைவராகிட்டார். இப்போ ரெஜிம் சேஞ்சும் அங்கே ஒன்றும் இல்லை. யுரேனியத்தை நான் போன தடவை அழிச்சிட்டேன்னாரு. அதாவது அந்த போன வாரில் வந்து நான் அழிச்சிட்டேன், ஒன்றும் எல்லாம் காலி ஆயிடுச்சுனாரு. இப்போ திரும்பி அதே தான் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு வரேன்றார். ஸோ இப்போ ட்ரம்ப்போட நிலைமை தான் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சினாரியோவை வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆயில் ப்ரைஸை இன்னும் பெரிய அளவில் ஏற்றுமான்ற ஒரு பயம் அரசுக்கு இருக்குது. அரசுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கும் இருக்குது.
அது நம்ம நாட்டில் முதலீடு செய்திருக்கிற அந்நிய நிதி நிறுவனங்களுக்கும் அந்த பயம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பணத்தை இங்கேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, இப்போ ஜிட்ரியாக தான் இருக்குது அப்படின்றதும் இது வந்து மேக்ரோ லெவலில். மைக்ரோ லெவலில் பார்க்கும்போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணுறாங்க. பணம் எங்கேருந்து வருது, நீங்களும் நானும் இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை வச்சு தொடர்ந்து எஸ்ஐபி மூலமாகவும் லம்சமாகவும் அது ஒரு ரெக்கார்டாக இருக்குது. மாதம் February 35,000 கோடி எஸ்ஐபியில் உள்ள பணம் வந்திருக்கு. அப்படின்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தங்கம் மாதிரி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா தங்கம் எவ்வளோ விலை குறைஞ்சாலும் ஏறிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா. அந்த மாதிரி பங்கு சந்தையை கூட இறங்கினா ஏறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுன்றது ஒரு சாதகமான ஒரு அம்சம். இது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 100ல் 3% பீப்புள் தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. 95% கேம்பிள் அப்படின்னு சொல்லிக்கிற கூட்டம் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வேளை இது கீழே போனால் கூட திரும்ப வந்துடும், இது வந்து தேர் ரெடி டு ஹோல்ட் ஃபார் 1 year, 1.5 year, 2 years அப்படின்னு ஹோல்ட் பண்ணுறதுக்கு மன ரீதியாக அவங்கள தங்களை தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய சாதகமான ஒரு அம்சம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற 23,300, 400 நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருக்குது. இவங்க அடித்தாங்கன்னா இன்னொரு 1000 புள்ளிகள் அப்படின்னா இப்போ 22,000 அது வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே உண்டு. ஆனால் அங்கே வரும்போதெல்லாம் ஒரு பையிங் வருது. இப்போ 22,000 வரும்போதெல்லாம் திரும்ப 24,000 நோக்கி போகுது. ஒருவேளை அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக அடித்தாங்கன்னா, அதாவது அந்நிய நிதி நிறுவனங்கள் 22 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு பேனிக் செல்லிங் வரும். பேனிக் செல்லிங் யார் மூலமாக வரும், நம்ம ஆளுங்களே விற்கிறத பொறுத்து யோசிப்பாங்க. அப்படி விற்றாங்கன்னா அது அடுத்த ஃபியர்ஃபுல் சினாரியோ. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்போ வரும் அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா 22,000 உடைக்கப்பட்டால் அது அங்கேருந்து 2,000, 3,000 புள்ளிகள் வந்து சாதாரணமாக விழும். ஆனால் அது வேகமாக விழும், தற்காலிகமாக விழும். அது நம்ம ஆளுங்களே சொந்த காசில் சூனி வச்சுக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. திரும்ப அது அந்த 19,000, 20,000 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இப்போ காசு வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பெரிய ஜாக்பாட். ஓகே திரு கணபதி சார், இப்போ இவர் குறிப்பிட்ட மாதிரி செப்டம்பர் வரைக்குமாக குறைஞ்சபட்சம் அந்த இடைத்தேர்தல் அவங்களுக்கு அங்கே மிட் டர்ம் எலெக்ஷன் வர வரைக்குமாக இந்த பிரச்சனை நீடிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இது செப்டம்பரோட செட்டில் ஆகிடுமா? இப்போ வரைக்கும் அதுக்கு தீர்வுன்றது எதுவுமே தெரியல. நீங்கள் ஓரளவுக்கு இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிலாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீங்க, அதை பற்றின நிறைய தகவல்களை சொல்கிறீங்க. அப்படின்னு அடிப்படையிலையும் இதற்கு இடையில இந்தியா நிறையா ரஷ்யா மாதிரியான நாடுகள்கிட்ட எண்ணெய், கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கலையா? சரி, நம்ம வந்து இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க த்ரெஷோல்டு லெவல் ஜூன் எண்டு தான். ஜூன் எண்டுக்குள்ளே ட்ரம்ப் இதை விட்டு வெளில வரலைன்னா இது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கண்டிப்பாக வந்து நவம்பரில் காங்கிரஸ் லூஸ் பண்ணிவிடுவாங்க. செனட்லேயும் கொஞ்சம் 2 சீட் பாதிப்பு வரும். நீங்கள் அமெரிக்கன் பீப்புளை கேட்டிங்க அது நல்லதுன்பாங்க. ஏன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு கட்சிக்கும் செனட் இன்னொரு கட்சிக்கும் இருந்தால் இட் பிரிங்ஸ் இட்ஸ் ஓன் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக ட்ரம்ப்பு அவர் அருண் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது. இன்னும் நைட்டு தூங்க போகிறதே ஒன்று நினைப்பார், காலையில் இருந்த ஒன்று பண்ணுவார். அதனால் அவருக்கு வந்து இதுலேருந்து ஒரு பெர்செப்ஷன் க்ரியேட் பண்ணும், நான் ஜெயிச்சிட்டேன், ஈரான் தோத்துட்டேன்னு. அதுக்கு ஈரான் வந்து வாய்ப்பு கொடுக்கல. இதில் தம்புக்கு டிஃபீட்டுன்னு தான் சொல்ல வேண்டும். அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஆனால் அமெரிக்கன் பீப்புளுக்கு அவ்வளோ தூரம் விழிப்புணர்ச்சி கிடையாது இதை பற்றி. பட் அமெரிக்காவில் நிறைய தெரியறதுனால நான் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு கேஸ் அட் த பம்ப், அதாவது பம்ப் ப்ரைஸ் $4 மேலே போனாலே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது அமெரிக்காவில். நம்மள மாதிரி மெட்ரோ, பல்லவன், இது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அது மாதிரிலாம் கிடையாது. 16 வயசு வந்த உடனே எல்லாருக்கும் இளைஞருக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. அங்கே வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி பவர்ஃபுல் லாபி. அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வராமல் தடுத்துருக்காங்க. அது அமெரிக்காவில் வந்து பெட்ரோலியம் ப்ரைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது மேலே போக இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு அதிகமாக இருக்கு. ஆமாம், அதனால் அதை தான் ஈரான் அவர் அருண் சொன்ன மாதிரி ஈரான் இஸ் ட்ரைங் ஒன்லி ஃபார் தட். அமெரிக்கா ஷுட் பி டிஃபீட்டட் ஒன்லி இன் அமெரிக்கா அண்ட் ஃபார் எக்கனாமிக் ரீசன்ஸ். அதுதான் ஈரான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவோட அலைஸ் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்காங்க. நேட்டோ இப்போ என்ன பண்ணுறான், நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறான் டிஃபென்ஸ்க்கு. ஏன்னா இவர் வந்து அந்த கவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஸோ அதனால் அமெரிக்கா இஸ் ஸ்லோலி பிகமிங் ஃப்ரெண்ட்லெஸ் பட் பவர்ஃபுல். ஸோ பயன்படுத்துவாங்களே தவிர அவங்க கூட எல்லாத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க உலகம்.
இது மாதிரி நிலையில் ஜூனுக்குள்ளே அவர் வந்து முடிவு கண்டுபிடிக்கலைன்னா அவருக்கு உள்நாட்டு ப்ரெஷர் வரும், அவங்க உள்கட்சி ப்ரெஷர் வரும். அதனால் எனக்கு இன்னும் ஐ எம் ஸ்டில் ஹோப்ஃபுல், கான்ஃபிடென்ட் ஜூன் எண்டுக்குள்ளே முடிவு வரும் என்று நினைக்கின்றேன். பட் நம்ம நெக்ஸ்ட் மந்த்தில், ஆமாம், ஜூன் எண்டுக்குள்ளே அவருக்கு he has to find a solution. It's not the world. Trump has to find a solution for himself and America. இப்போ ஓகே, அது ஒன்று. நம்ம ரஷ்யன் இது சப்சிடைஸில் வாங்கிட்டு இருந்தோம், அது நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. பேமெண்ட் டேர்ம்ஸ் ஆர் ஆல்சோ பர்ஃபெக்ட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா இஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தான் கொடுக்குறான். ஸோ நமக்கு வந்து டாலர் ரேட், ஆமாம், நீங்கள் இந்தியன் பாஸ்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ரஷ்யாலேருந்து வாங்குகிறோம், ஈரான்லேருந்து வாங்குகிறோம், சவுதி அரேபியாவிலேருந்து வாங்குகிறோம், இப்போ வெனிசுலா இது மாதிரிலாம் போயிட்டுருக்குறோம். நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹீ கேன் கன்ஃபார்ம், நம்ம இந்தியா பாஸ்கெட் ப்ரைஸ்ன்னு எல்லாம் சேர்த்து வந்தால் இட் இஸ் மச் மோர் தென் $130. ஸோ நம்ம வந்து பிரெண்ட் மொத்தம் ப்ரைஸில் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு பேரலுக்கு $140 கொடுக்குறோம். இவ்வளோ ஹையாக நம்ம கொடுத்ததில்லை. அதனால்தான் ஐ ஸ்டில் ஃபீல் தட் நேற்றுக்கு ஏற்றின விலை ரொம்ப கம்மி. அதை வந்து சுருக்க வந்து ஸ்டேஜஸில் ஏற்றிட்டே போகணும், அதாவது டெய்லி டோஸ் கொடுத்துட்டே வரணும். ஸோ இப்போ வரும் நாட்களில் இன்னும் இது கூடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கணும். அது அங்கேயே இருக்கணும் ஒரு பல மாதத்துக்கு, டில் பிரெண்ட் கம்ஸ் டவுன் டு 85. அண்ட் பிரெண்ட் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த பிரெண்ட்டில் 85 வச்சுட்டு நம்ம வந்து பம்ப் ப்ரைஸ் வந்து ஃபியூவல் அட் தி பம்ப் ஷுட் பி அபவுட் ₹125. 1.5 வருஷத்துக்கு இருந்தால் தான் இந்த அக்யூமுலேட்டட் லாஸை வைப் அவுட் பண்ணி எக்கானமி. கவர்மெண்ட் வந்து ரோடு போடணுன்றீங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணுன்றீங்க, பாதுகாக்கணுன்றீங்க, போத் இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி. அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் இருக்குது, ஃபர்டிலைசர் சப்சிடி இருக்குது. இதில் அவர் ஹீ கேன் கன்ஃபார்ம் டு மீ டெஸ்பைட் த ஃபீட் ஸ்டாக், அதாவது எதை வச்சு நீங்கள் ஃபர்டிலைசர் பண்ணுறீங்களோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் ஃபீட் ஸ்டாக், நாஃப்தாவாக இருக்கலாம், எல்என்ஜி இருக்கலாம், எல்லாம் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ சரி, ஆந்திராவில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், தமிழ்நாட்டில் டியூட்டுக்கோரனில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது மாதிரி பட்டேண்டாவில் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபார்மருக்கு சேம் ப்ரைஸ் இருக்குது. எஸ், ஸோ இட்ஸ் அ சப்சிடி. இதெல்லாம் கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ இட். ஸோ வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருக்குது, மன்ரேகா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அது எங்கேருந்து வரும்? பெட்ரோலியம் அண்ட் கோல்டுக்கு மாத்திரம் கொடுத்தா வராது. ஸோ அதனால் இது பண்ணது கரெக்ட். இன்னும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணணும், சுருக்க இன்க்ரீஸ். உர மானிய செலவு அப்படின்றது வந்து 2022 2026 மட்டும் 6.77 lakh crore அப்படின்றது உர மானியத்துக்கான செலவு அப்படின்றாங்க. ஒரிஜினல் ரேட், யூரியாவோட ஒரிஜினல் ரேட் வந்து 45 கிலோ ஒரு பேக் வந்து ₹2200 ஒரு பேக். பட் சப்சிடியோட இவங்க கொடுக்குறது, சப்சிடி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கே சப்சிடியோட இவங்க கொடுக்குறது வந்து 242 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? அதெல்லாம் எங்கேருந்து வரும்? எல்என்ஜி வேணும் உர மானியத்தை செய்யறதுக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து சுருக்க நீங்கள் வந்து ருப்பியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா யூ ஹேவ் டு மேக் இம்போர்ட்ஸ் சீப்பர். இப்போ வந்து டாலர் டிப்ரிசியேஷனில் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி யூ மே பி ப்ரைஸ் வைஸ் அட்ராக்டிவ். கிட்டத்தட்ட $100 ஆயிடுச்சு ஒரு டாலர். ஸோ உங்கள் ப்ரைஸ் அட் போர்ட் வில் பி மச் சீப்பர் நவ் இன் டாலர் டேர்ம்ஸ். பட் நமக்கு வந்து ப்ராப்ளம் இஸ் நாட் தட். ப்ராப்ளம் இஸ் இம்போர்ட். இல்லை, இப்போ என்னோட கேள்வி, இது எப்போ சரியாகும், எப்போ எதுக்குள்ள முடியும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நேற்று சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, லாரன்ஸ் வாங் பேசும்போது என்ன அதுதான் உண்மை. இன்னைக்கு தேதியில அந்த ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஓபன் பண்ணா கூட நிலைமை 1.5 வருஷம் 2 வருஷம் இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு. இந்தியாவுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகுங்க. இந்தியன் எக்கானமி இஸ் பிக். இந்தியன் எக்கானமி பொட்டென்ஷியல் டு க்ரோ. நீங்கள் 8% க்ரோத்ன்றீங்க. டு யூ ஃபீல் இட்? இல்லை, அந்த ஜாஸ்தி அப்படின்றது எவ்வளோ நாள் இருக்கலாம் டென்டேட்டிவா? சரி, நான் வந்து குறைஞ்சபட்சம் இன்னொரு 3 வருஷம் நம்ம பெல்ட்டை டைட்டன் பண்ணி 3 ஆண்டுகள் ஆகுமா? 2 to 3 years ஜனங்களை ரெடி பண்ணணும். 1.5 வருஷத்தில் பண்ணாங்கன்னா மகிழ்ச்சி இருக்கணும். அப்போ அதன் வரைக்கும் இந்த சிக்கன நடவடிக்கை அப்படின்றது தொடர்ந்தே தான் இருக்குமா? தொடர்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்கு, பண்ணி ஆகணும். ரைட். நெசசரி இம்போர்ட்ஸ் பண்ணணும், எசென்ஷியல் இம்போர்ட்ஸ் பண்ணணும், லக்ஸரி இம்போர்ட்ஸ் ஷுட் பி ரெடியூஸ்ட். அண்ட் இன் மை கேட்டகரி luxury imports include gold, automobiles, etc. இல்லை, ஆட்டோமொபைல்ஸ் லக்ஸுரியில தான் வருதா? ஆமாம், நம்ம ஊரில் வந்து லக்ஸுரி கார்ஸ், ஜிடிபி பார்க்காதீங்க சார்.
we may be the 5th largest economy. நீங்க per capita பாருங்க, அதுதான் மெஷர் ஆஃப் கண்ட்ரிஸ் ப்ராஸ்பரிட்டி. ஜிடிபி இல்லை, நீங்க per capita தான். ஆமா, அப்படியே விட்டீங்கன்னா கம்பவுண்ட் ஆகி நீங்க வந்து 3rd கூட வந்துடுவீங்க. per capita பாருங்க, அதுதான் கம்ஃபர்ட் லெவல் இருக்கு. இது டெவலப்ட் நேஷன் per capita இஸ் about $12,000. நம்ம about 2,600 more இருக்கும். கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் வேர் த ப்ராப்ளம் இஸ். எஸ் சார். இப்போ நகை கடைக்கு இப்போ நான் வரேன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நகை இருக்க ஒரு ஆண்டுகள் இவர் சொல்கிறேன், இப்போ பிரதமர் சொல்கிறது ஓராண்டு அப்படின்னா படிப்படியாக அது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா. இப்போ சார் சொல்கிறார் 3 ஆண்டுகள் வரைக்கும் இந்த நெருக்கடி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த 3 ஆண்டுகளில் நகைக்கடை வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட பிஸ்னஸ் என்ன ஆக போகுது அப்படின்றது, அப்புறம் சாமானியர்கள் என்ன செய்ய போகிறாங்க, இதை எப்படி சமாளிக்கலாம் உங்கள் எண்டில் இருந்து? முதல்ல வந்து 3 ஆண்டுகள்னு சொல்கிறத விட அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு இறக்குமதி சுத்தமாக நிறுத்திடலாங்க. எந்த பாதிப்பும் வராது. பட் அது கோல்டை வெளியே கொண்டு வரதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணால் எந்த பிரச்சனையும் யாருக்குமே இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அதாவது என்னென்னா, ஒரு இந்தியா முழுக்கும் ஏறக்குறைய ஒரு 20 லட்சத்துக்கு மேலே நகை தொழிலாளர்கள் இருக்காங்க, பொற்கொள்ளர்கள். அவங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் தெரியாது. இந்த கலை போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனே கிடையாது செய்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு மண்பாட்டம் செய்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது அவங்க தான் செய்ய முடியும். கார் நீங்கள் ஓட்டலாம், நான் ஓட்டலாம். பைலட் நீங்கள் ஆகலாம், நான் ஆகலாம், யாரும் ஆகலாம். பட் இந்த தொழில் வரவங்க, இந்த தொழில் இருக்கவங்க மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. ஸோ அது வந்து அந்த கலையோ அந்த ஆர்ட்டும் வந்து அழிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த வேலை வந்து தொடர்ந்து நடைபெறணும். அதே நேரத்தில் வந்துட்டு இந்தியாவுடைய எக்கானமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத சொன்னால் இறக்குமதியை 100% நிறுத்திட்டு ரீசைக்கிள் கோல்டாக உள்ளே இருக்கிற கோல்டை கொண்டு வந்தால் போதும். அதுக்குண்டான வழிவகைகள் செய்தால் போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க, கோல்டுங்கிற ஒரு சப்ஜெக்டே எடுத்துருங்க, கோல்டை பற்றியே பேசாதீங்க. ஏன்னா அது பெரிய எக்கானமியில் வந்துட்டு நம்ம நிறைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் நிறைய வந்து நம்முடைய அந்நிய செலாவணி வெளியே போகுது, நம்முடைய கரன்சி வெளியே போகுது. இதன் மூலமான ஏன் போகுது, நீங்கள் நிறுத்திட்டு அடுத்ததுக்கு எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அது மேலே வரி விதிக்கிறதுனால நிறைய தவறான சில வழிகள் நடக்கும். அதாவது இந்த ஸ்மக்லிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கேப், நல்ல கேப் கிடைக்குது. அவங்க வந்து இன்னும் வந்து பல வழிகளில் உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் தான் உருவாகும். அதான் வேண்டாம், 0 பண்ணுங்க. அதை ஸ்மக்லிங்கே நடக்காதுன்னு சொன்னால் 100% இம்போர்ட்டை குறைச்சிருங்க, நிறுத்திடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் ரேட்டுக்கு இந்தியாவோட ரேட்டையும் மேட்ச் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற கோல்டை வெளியே கொண்டு வாங்க. இதை தவிர்த்து வேறு எந்த வழியும் இல்லை. இப்போ காயினை நிறுத்தினது மூலமாக சாமானிய மக்களுக்கு பாதிப்பா இல்லை நகைக்கடை உரிமையாளர்களுக்கு பாதிப்பா? யாருக்கு பாதிப்பு இல்லை, இது யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்பு. ஏன்னா சேவிங்ஸ் இல்லை, பொதுவாக சேவிங்ஸ் இருக்கவங்க 1 கிராம் 2 கிராம் வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக அதனால பாதிப்பு வரும், 100% வரும். யாருக்கு நான் சொல்ல, யாருக்குமே பாதிப்பே வர வேண்டாம். வராத அளவுக்கு இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து மாற்றிடணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதை எப்படி கையாளுறது? இவர் சொல்கிற மாதிரி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த சிக்கல் நீடிக்கும் அப்படின்னா இப்போ இதோட தாக்கம் என்னவா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறது? இன்ஃப்ளேஷன் இருக்கும், பண வீக்கம் இருக்கும், விலைவாசி எல்லாமே கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதோட இம்பேக்ட் கேஸ்கேட் எஃபெக்டாக எங்கள் சங்கிலி தொடராக அதோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை வாய்ப்பு பெரிய அளவில் இருக்கும், வேலைவாய்ப்பு திண்டாட்டம், வேலைவாய்ப்பு பாதிப்புன்றது இருக்கும். அப்படின்னா இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் இது நீடிக்குமா, இல்லை ஓராண்டிலே இது சரியாயிடுமா? கணபதி சார் சொன்ன பல விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்கள் தான். அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லும்போது அந்த பாஸ்கெட் குரூட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார். பாஸ்கெட் குரூட்னு சொல்லும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டைரெக்டாக ஒரு நாட்டில் வாங்குற குரூட் அப்படியே நேரடியாக ரிஃபைன் பண்ணுறதில்ல. அங்கேருந்து கொஞ்சம் சோர் குரூட், ஸ்வீட் குரூட் இப்படின்லாம் கொஞ்சம் வாங்கி அதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் ரிஃபைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி $104-105 பிரெண்ட் இருக்கிறப்போ நமக்கு என்ன செலவாகுதுன்னா, நம்ம பாஸ்கெட்டு $142 செலவாகுது. அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமான செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ ஆஸ் ஆன் டேட். அதனால் அது வந்து நம்ம இன்னும் சிரமத்துக்குள்ளாக்குமா, ஆயில் விலை இன்னும் ஏற நம்ம இன்னும் பெரிய சிரமத்துக்குள்ளாக்குமானா ஆமாம், சிரமத்துக்குள்ளாக்கும் அப்படின்றது தான். ரெண்டாவது இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ ரஷ்யன் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அந்த ரூட்டு தானே பாதிக்கப்பட்டுச்சு, நம்ம வண்டி எந்த ரூட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, இங்கே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கொண்டு வரோம்னா 4-5 நாளில் நமக்கு அந்த ஆயில் வந்துடும். ரஷ்யாவிலேருந்து வரணும் அப்படின்னா 20-25 நாள் ஆகும் அங்கேருந்து சுற்றி வர்றதுக்கான ரூட். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரஷ்யன் ஆயிலை இங்கே நம்ம ரிஃபைன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிற கண்டிஷனில் இப்போ நம்ம எவ்வளோ ரிஃபைன் பண்ணுறோமோ அதில் 40% மட்டும்தான் ரஷ்யன் ஆயிலை ரிஃபைன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வர ஆயிலை சுத்தமாக நிறுத்திட்டு ஏன் எல்லாத்தையுமே ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி சமன் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அது முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் 6 மில்லியன் பேரல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுற, அதாவது ரிஃபைன் பண்ணிகிட்ருக்கோம், தேவை இருந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இப்போ இந்த 6 மில்லியன் பேரல் பெர் டே அப்படின்ற கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக நிறுத்திட்டு ரஷ்யன் ஆயிலே ஃபுல்லாக வந்தால் கூட நம்மளால் எவ்வளோ தான் ரிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.4 lakh crores 2.4 lakh பேரல்ஸ் பெர் டே தான் பண்ண முடியும். அப்படின்னா மீதி 60% நம்ம கன்சம்ஷனுக்கே ஆயில் இருக்காது. தட் மீன்ஸ் அது வந்து நம்மளை இந்தியாவை சேவ் பண்ணுமானா சேவ் பண்ணாது. அதனால் அது வந்து ஒரு ஸ்டாப் கேப் இல்லைன்னா ஒரு 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 சைடில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி தான் அதை நம்ம வச்சுக்கணும் வழியே நம்மளுடைய முழு தேவையை வந்து அது பூர்த்தி செய்யமானோ பூர்த்தி செய்யாது அப்படின்றது. அது இன்னொரு கோணத்தில் யோசிச்சிங்கன்னா கூட ரஷ்யாவுக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு இவங்ககிட்ட எதுக்கு விற்கணும், இவங்களாம் ரூபாயில் பே பண்ணுறாங்க, ஏற்கனவே ரூபாய் நிறைய சேர்ந்து கிடக்குது, அந்த ரூபாயை வச்சு நம்ம நாட்டில் பொருள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொருள் இல்லை அப்படின்றதும் இன்னொரு பக்கம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்குறதுன்றது ஒரு டெம்பரரியான ஒரு சைட் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்கும் மொழியை தீர்வாக இருக்காது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு தகவல் கணபதி சார் சொல்லும்போது, கணபதி சார் வந்து அதை தவறாக எடுத்துக்கூடாது. பொதுவாக இப்போ யூஎஸில் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் கார்ஸ் வந்து நிறைய எல்லாமே அந்த ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்க காரை தான் நம்பியிருப்பாங்க, அதுமாதிரி பணக்கார காரை நம்பி தான் இருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக மெட்ரோஸ் நல்லாவே இருக்குது. நான் விசிட் பண்ண வரைக்கும் சிட்டி டு சிட்டிக்குள்ளே போகிறது இது எல்லாமே மெட்ரோஸ் வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் பப்ளிக் பஸ் வந்து குறைவாக இருக்கும் கம்பேரிட்டிவாக, பட் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மெட்ரோ பிளேஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரோல். ஆனால் அவங்க தனியாக யூஸ் பண்ணுற காரோட அளவு மிக 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 அதிகம். எல்லாரும் வீட்டுக்கு ஒரு காரு, சர்வெண்ட்லாம் காரில் வருவாங்கலாம் நம்ம கதையில் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளம்பர் கூப்பிட்டா காரில் தான் வரும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மொபிலிட்டிக்கு அதான் ரொம்ப ஈஸி. அதனால தான் என்ன லேபர் காஸ்ட் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றது இந்த டாலரோட விலை கூடுறதுனால வந்துட்டு தான் இருக்கும். ஸோ பேக் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் கேட்ட அந்த பீரியட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிங்கப்பூரில் அவர் பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஒரு வாக்கியம், ஏன்னா அவர் தானே அஃபிஷியலாக சொல்கிறாரு, ஒரு கண்ட்ரி ஹெட் சொல்லும்போது நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதே நேரம் இப்போ வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா இப்போ கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் அப்படின்றது ஏற்கனவே நம்ம ஈரான் வந்து நிறைய அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் காலி பண்ணி வச்சுருக்காங்க. ரூட்டும் நம்ம பிரச்சனையில் இருக்குது. அங்கே இருக்கிறத கிளியர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அந்த சீன் மைன்ஸில் ஆரம்பித்து அந்த ரூட்டை கிளியர். ரெண்டாவது அவங்க ப்ரொடக்ஷன் பழைய சைக்கிள் கொண்டு வர்றதுக்கே நாள் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம். குறிப்பாக எல்என்ஜி கத்தார்லலாம் ரொம்ப அடி வாங்கியிருக்குது. அதில் அவங்க ஏன்னா கத்தாரும் ஈரானும் ஒரு பாயிண்டில் சேர்றாங்க நேச்சுரல் கேஸ் எடுக்கிறதுல. ஸோ அங்கே வந்து இவங்க ஒரு அடி அடிச்சிட்டாங்க, ஈரான் இறங்கி அடிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ அந்த கிரீக்ஸ் ஐலாண்டில் வந்து யூஎஸ் அடித்தாங்க, யூஎஸ் அடிக்கலை, இஸ்ரேல் உள்ள வந்து இஸ்ரேல் அடிச்சதுக்காக திரும்ப இங்கே அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த டேமேஜ்லாம் நிறைய இருக்குது. அதை சரி பண்ணி பழைய ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மினிமம் 6 months to 9 months ஆகுன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சரியாகி அந்த சப்ளை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கே இந்த நாள் எடுத்துக்கும் அப்படின்றது ஒரு நிலைமை. இவங்கெல்லாம் போரை நிறுத்தினாலும் கூட அதனால் குறைஞ்சபட்சம் அந்த எஃபெக்ட் அப்படின்றது 9 months to 1 year இருக்கும் அப்படின்றது ஒரு ஜென்ரல் கணிப்பு. நம்ம நாட்டுக்கு பாதிப்பு அப்படின்றது வந்து இந்த கச்சா எண்ணெய் ரிலேட்டடான பாதிப்பு தான் மெயினாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உள்நாட்டு உற்பத்தி தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய. ஏன்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வருதுன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷனில் தான் வருது. ஸோ அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். நம்முடைய எக்கானமி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாதிப்பு அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு. நடந்ததுன்னா நம்ம 6 தான் இருப்போம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கரெக்டாக அவங்க கணபதி சார் சொல்லியிருந்தாரு. என்னென்னா இப்போ இருக்கிற நிலைமையிலே இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இப்போ நம்ம இருக்கிற செலவு 3.8% இருக்கும். சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதை நோக்கி போகும் 2026 முடிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 5.8% மாறும்ன்றதான் இப்போ ஒரு கணிப்பு. அப்படின்னாவே என்ன அர்த்தம், அடுத்து வரக்கூடிய 9 மாதத்துக்கு நம்ம அதிகமான விலைவாசி ஏறி அதிகமான காசு செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ விலைவாசி கூட என்ன ஆகும், கன்சம்ஷன் குறையும். ஏன்னா வாங்குற சக்தி குறையும் போது அது என்ன ஆகும், ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். அது என்ன ஆகும், அது வந்து அந்தந்த நிறுவனங்களுடைய லாபத்தை கம்மி பண்ணும், லாபத்தை குறைக்கும், அங்கே இருக்க வேலை வாய்ப்பு வேலை இல்லாமல் திண்டாட்டம் கூடும். இந்த சைக்கிளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அடுத்த 3 மாசத்துல. அது வந்து கஷ்டமான காலமானா ஆமாம். ஆனால் அந்த கஷ்டமான காலம்ன்றது வந்து அப்படியே தான் லைஃப்ல இருக்குமா அப்படின்னு சொன்னால், இந்த வார் நின்றுச்சுன்னா ஆஃப்டர் 9 months அப்படின்றது இந்தியாவுக்கு வார் இன்னைக்கு தேதியில் நின்னா கூட அடுத்த ஒரு 9 மாதங்கள் 10 மாதங்கள் நம்ம இந்தியன் எக்கானமிக்கு ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். அதுக்காக ஓவராலாக நம்ம எல்லாத்தையுமே எல்லா செக்டாருக்குமே பாதிக்கப்படும் நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து நம்ம தனித்தனியாக தான் பிரித்து செக்டார் வைஸ் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கூட இந்த வார் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கும்போது யாருக்கு லாபம்னு இன்னொரு பக்கத்துக்கு வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் பாதிப்பு. ஏன்னா அதிக விலை கொடுத்து அவன் வாங்கி இங்கே விற்கிற விலைன்றது அவன் கண்ட்ரோலில் கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் ஓஎன்ஜிசி, ஆயில் இண்டியா இந்த மாதிரி கம்பெனி எவ்வளோனா ஏறினா அவங்களுக்கு லாபம் அப்படின்னு. அதனால் ஒரு பாதிப்பு இன்னொரு செக்டாருக்கு
சாதகமாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. அது நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில். பட் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக ஓவராலாக எல்லாரோட சேல்ஸையுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பொருளாதார நெருக்கடியால் அதிகம் பாதிக்கப்பட போகிற நாடுகள் அப்படின்னா இப்போ இந்தியா மட்டும்தானா? இந்தியா மாதிரி எத்தனை நாடுகள் இருக்கும்? இது கணபதி நீங்கள். இந்தியா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பாதிக்கப்பட்ட நாடுகள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம மட்டும் தனிப்பட்ட முறையில் பாதிப்பு இல்லை. ஆனால் ஒரு எக்கானமி, லார்ஜ் சைஸ் எக்கானமி இதில் வந்து வளர்ந்துருக்குனாக்கா சைனா தான். அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க டு அச்சீவ் சிக்னிஃபிகண்ட் growth. அதனால தான் நான் சொல்கிறேன். எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க? அவங்க வந்து ஒன்று கன்சம்ஷன் இருக்குது, இன்னொன்று லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆர் ஸ்டில் டிபெண்ட் ஆன் தர் எக்ஸ்போர்ட்ஸ். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, பில் கிளின்டன் இருந்தப்போ சைனாவை வளர்த்து விட்டார். அதனால இப்போ வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவிலேயே காலையில் எழுந்தானா அவனால் பல்லு கூட தேக்க முடியாது சைனாவோட டூத் பேஸ்ட் வரலன்னா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு குளோபல் பெனிட்ரேஷன் இருக்குது ஆஃப் தர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அவன் வந்து இன்சுலேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து சேம்பர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதையும் சொன்னேன், ஃபிக்கி சேர்மனாக இருக்கிறதையும் சொன்னேன். நம்ம வந்து சைனாவோட ஒத்துழைக்கணும். அது சொன்னால் நம்ம ஊரில் ஒரு அலர்ஜி வருது. சைனா எனிமி. சைனா மேபி எனிமி பிகாஸ் வி ஹேவ் அ லேண்ட் பார்டர் ப்ராப்ளம் இருக்குது. அதை ஒரு டிப்ளமேசியில் தனி இதில் போட்டுட்டு பக்கெட்டில் போட்டு நம்ம $130 billion ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது அவனோட. பட் அவனை வந்து நம்ம அந்த டெக்னாலஜி தேவை, அவனோட மார்க்கெட்டும் தேவை. ஸோ அவனை வந்து இங்கே ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணு அப்படின்னு சில ஏரியாஸ்லலாம் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அவனை வந்து இப்போ 10% அலோவ் பண்ணுறோம். அது வெதர் இட் வில் இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட் தெரியல. அது போருமா அவனுக்கு எக்ஸைட் பண்ணுறதுக்குன்னு தெரியல. அவனை இங்கே ஃபேக்ட்ரி போட வச்சு குட்ஸை இங்கே உற்பத்தி பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்க வந்து அந்த ட்ரேட் டெஃபிசிட்டும் குறையும், நம்ம கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் இங்கே பண்ணுவோம், நம்ம ஜனங்களுக்கும் இங்கே வேலை கொடுக்கும். இப்போ போய் எனக்கு தெரியும் நிறைய பேர் இப்போ சைனாலேருந்து போயிட்டு இந்த சானிட்ரி வேர், அப்புறம் வந்து டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. அதை அவன் இங்கேயே பண்ண வச்சோன்னாக்க நம்ம லேபரும் ஃபேர்லி காம்படேட்டிவ். நம்ம லேபர் சீப் இல்லை. நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் நம்ம லேபர் சீப் இல்லை. பட் நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகும். அவனும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பார்ப்பான். சில ஏரியாஸ்லாம் பார்டர் ஏரியாஸ்லாம் நீ போடாது, அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும், கட்டுப்பாடுகள் இது பண்ணோம். பட் சைனாஸ் கேபிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியாஸ் growth. அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அவனை 30% போடு, 40% போடு, இல்லைனா 49% மேலே ஈக்விட்டி போடக்கூடாது. ஏதாவது வி ஹேவ் டு ஒர்க் அவுட் அ ஃப்ரேம் ஒர்க் போட்டு அவனை பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லை, நான் வந்து 1983-84 உங்களை எடுத்துகிட்டு போகிறேன். மேபி ஐம் ராங் பை 1 or 2 years. சுசுகி அப்போ இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி போட்டாங்க அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி, மாருத்தின்னு அது பேர். ஆனால் இப்போ சுசுகி வந்து குளோபலாக யூஸ் பண்ணுற கார் அத்தனையும் பெரும்பாலும் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட் மேக் இன் இண்டியா ப்ராடக்ட். ஸோ அதனால் அது மாதிரி நம்ம வந்து ஒரு 20-25 ஐட்டம் ஐடென்டிஃபை பண்ணி, கிரைசிஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ அ சொல்யூஷன் அண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த கிரைசிஸை பயன்படுத்தி நம்ம வி மஸ்ட் ஸ்டார்ட் அட்ராக்டிங் சைனீஸ் கேபிட்டல் எஸ் பண்ணி ஆகணும். இது ஒரு வாய்ப்பாக எடுத்து நம்ம பண்ணணும். அதை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து சுருக்க முடிவு எடுத்தால் நல்லது. மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 10% வரைக்கும் போடலான் இருக்காங்க. அது வந்து இட்ஸ் அ குட் ஐடியா, பட் பத்தாது. தைரியமாக நம்ம வந்து 30%, 40%, சில சமயம் when you come out of crisis ஒரு தைரியமாக முடிவு எடுக்கணும். அவர் சொன்னார் 91 கோல்டு அடமானம் வச்சு இம்போர்ட்டட் த திங். அப்போ இன்ஃபேக்ட் டாக்டர் ரங்கராஜன் என்கிட்ட சொன்னார், அந்த கோல்டு வந்து சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஆமாம், அந்த கோல்டு வந்து பாம்பேயில் வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏர்போர்ட் அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது. ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வந்துருச்சா வண்டின்னு. இல்லைன்ட்டாங்க. என்ன இது நேரம் எவ்வளோ லேட் ஆனாலும் இது நேரம் போய் சேர்ந்துருமே வரிடாக இருந்தார். அப்புறம் ஃபோன் பண்ணாங்க. அந்த டிரைவரும் அந்த ஏஜென்ட் அந்த மேனேஜரும் சொன்னாங்களா, சார் வர வழியில் சயானில் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு சார் வண்டி அப்படின்னாங்களாம். ஸோ
we have gone through, அந்த decision was difficult, பட் எடுத்தோம். அது மாதிரி சில சமயம் நம்ம we have to take some harsh decision. இது ஒன்று. சுசுகி ஏன் சொன்னேன்னா, இப்போ மாருதி அவ்வளோவா தெரியாது, உலகம் முழுக்க சுசுக்கின்னு தான் தெரியும். சுசுகி மாருதின்னு போட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு பாயிண்ட் மாருதி சுசுக்கினே இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம லேண்ட் பார்டர் நடந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்கு சொல்யூஷனே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது டிப்ளமேட்ஸ் ஷுட் ஹேண்டில் இட். பட் நம்ம வந்து we must get them to produce goods here for consumption here and third country exports. We have to start attracting much needed capital இங்க. அது China is also one source, அதை ஒத்துக்கணும். And 2-3 times the prime ministers of China and prime minister of India and இவங்க president of China meet பண்ணியிருக்காங்க. அவங்க பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடியை எப்படி சமாளிக்க போயிடும்? கடந்த காலங்களில் நிறைய வரலாறு இருக்குது, நம்ம நிறைய கிரைசிஸை தாண்டி வந்திருக்கோம். அப்படின்னா இதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், மக்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னா என்னென்ன? இது ஒரு குடும்ப அனாலஜி தான் பார்க்கணும். ஒரு ஃபேமிலியில் இன்கம் ஃபிக்ஸ்டு, செலவு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். சரி, இன்ஃப்ளேஷனால் போயிட்டே இருக்கேன். அன்றைக்கி ஒருத்தர் ஆஃபீஸில் கேட்டார், சார் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பத்தலை அப்படின்னாரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் பத்தலை சார் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். முந்தி இவ்வளோ பெட்ரோலுக்கு செலவழிச்சிட்டு இருந்தேன், இப்போது வந்து இதாகிடுச்சு, மாதம் மளிகை சாமானுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். எப்படி மேனேஜ் பண்ணுற டெஃபிசிட் வந்து சொன்னார். எனக்கு வந்து மாதத்துக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கம்மியாகுது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் சார். கிரெடிட் கார்டு இஸ் தி வர்ஸ்ட் எனிமி. அந்த வட்டியை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வில் கெட் வைப்ட் அவுட். அவங்களுக்கு புரிய மாட்டேது. கிரெடிட் கார்டு வந்து ஒரு பணம் நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் யூ ஆர் ஆக்சுவலி மார்ட்கேஜிங் யுவர் ஃப்யூச்சர். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரீப்ரையாரிட்டைஸ் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை பண்ணி டிஃபென்ஸ் நம்மளால் இந்தியா பிகாஸ் ஆஃப் தி ஜியோ பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். சில சப்சிடிஸை குறைச்சி தான் ஆகணும், அதுக்கு வழி இல்லை. நேரம் வந்துருச்சு. சில சமயம் போல்ட் டெசிஷன் எடுக்கணும். நம்ம எலெக்ஷனை வச்சுட்டு முடிவெடுக்க முடியாது, மக்களோட கம்ஃபர்ட்டை வச்சு முடிவெடுக்க முடியாது, நாட்டு கம்ஃபர்ட்டை வச்சு முடிவெடுக்கணும். அதனால் சப்சிடிஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ணணும், வித்ட்ரா பண்ண முடியாது. இந்த ஃப்ரீபீஸ் அப்படின்றாங்க, அதை வந்து சிலர் ஃப்ரீபீஸ்ன்பாங்க, சிலர் வெல்ஃபேர்ன்பாங்க. கால் வாட் யூ மே. அதனால தான் அதை ரொம்ப கொடுக்கறதுனால தான் உங்களால் புது ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுற முடியல. ஸோ வி ஹாவ் டு இன்வெஸ்ட் மனி டு டேக் அவுட் மனி அண்ட் கிரியேட் ஜாப்ஸ். அதில் தான் பார்க்கணும். மன்ரேகா இஸ் அ குட் ஸ்கீமுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது வந்து ஃபார் அசெட் பில்டிங் பண்ணியிருந்தாக்க, ரோடு போடுறதுக்கோ பிரிட்ஜு போடுறதுக்கோ இல்லைன்னா மரம் நடுறதுக்கோ அது மாதிரிலாம் பண்ணியிருந்தா தட் வுட் ஹவ் பீன் அ குட் ஸ்கீம். சும்மா இட்ஸ் ட்ரீட்டட் அஸ் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல். அதில் தான் ப்ராப்ளம் வருது நமக்கு. ஸோ வி ஹேவ் டு ரீவிசிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ். இல்லை, இது நீங்கள் வந்து கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறீங்க. ஒரு சாமானியனா நான் என்ன செய்யணும்? ஒரு காமன் மேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருது, ஒரு இது சொல்கிறாங்க அப்படின்னா எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், எதெல்லாம் செய்யலாம்? ரமா லக்ஷ்மி ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எக்ஸாம்பிள் தான் எடுக்கணும். வெளியில் சாப்பிட்றத குறைக்கணும், வெளில போகிறத குறைக்கணும். 3 டிஷ்ஷு பண்ணுற இடத்துல 2 டிஷ் பண்ணணும். நம்ம தான் குறைக்கணும், நம்ம செலவை நம்ம தான் குறைக்கணும். ஏன்னாக்க இன்னைய நிலையில் salary hike or wage hike or extra jobs are difficult. So income is going to get fixed for some time. அதனால் நீங்கள் உங்கள் செலவை நீங்கள் தான் குறைக்கணும். அது நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது, காலேஜுக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது. எல்பிஜி நீங்கள் வந்து 3 டிஷ் பண்ணுறது பதில் 2 பண்ணிங்கன்னா எல்பிஜி கன்சம்ஷன் குறையும். இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கு போகணும். இது மாதிரி யூ ஹேவ் டு பி இன்னோவேட்டிவ். ஈச் ஒன் ஹேஸ் டு ரெடியூஸ் இஸ் இன்கம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். பிகாஸ் as I said 100% பெட்ரோலியம் ப்ரைஸஸ் ஹேவ் டு பி இன்க்ரீஸ்ட். அவங்க பண்ணுவாங்களா இல்லையா எனக்கு தெரியல, பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் பண்ணாக்க நம்ம வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு சப்போர்ட் தெம் அண்ட் கம். இது அவங்க பண்ண பிரச்சனை இல்லைங்க, இது வந்து யாரோ எங்கேயோ சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அவங்க ப்ரிகாஷன்ஸ் ப்ராப்பராக எடுத்திருந்தாங்கன்னா இது ஓரளவுக்கு சண்டே நம்மளால சண்டையை நிறுத்திக்க முடியுமா? முடியாது. சண்டை நடந்துருச்சு, அது நம்ம கையில இல்ல. ஆமா, அதன் பிறகு வர்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அப்படின்றத முன்கூட்டியே கணித்து கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சில அவங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து கேன் ஒன்லி இன்க்ரீஸ் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ். அது ஏற்கனவே 45 டேஸோ 65 டேஸோ வச்சிருக்காங்க. அதை காட்டில் அவங்களால ஒன்றும் பெட்ரோலியம் பண்ண முடியல. என்ன பண்ணியிருக்க முடியும்னா சண்டை போட்ட நிலையிலேருந்து பெட்ரோல் விலையை ஏற்றிருக்கணும்.
அது பண்ணாதது தான் குறை சொல்ல முடியும். அது வந்து நான் பல பேர் அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என் ஸ்டேட்மெண்ட்டை. பட் இல்ல அந்த நேரத்துல தான் எலெக்ஷன் நான் தொடங்குனதுனால அது அப்படியே நின்றுக்கலாம் அப்படின்னு அதான் நான் சொல்கிறேன், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம், பட் தட் ஷுட் நாட் டிஃபைன் அவர் எக்கனாமிக் டிசிஷன்ஸ். ஃபைன். ரைட். இதுவே உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் திரு சலானி. என்ன செய்யணும் செய்யக்கூடாது உங்க இண்டஸ்ட்ரியில இருந்து, உங்களோட தரப்புல இருந்து? இல்லை, முதல்ல வந்து போர் வந்து முடிஞ்சால் கூட ஏற்கனவே 2 பேரும் சொன்ன மாதிரி அதனுடைய தாக்கம் வந்து சீக்கிரத்தில் வந்து குறைய போகிறதே இல்லை. அது பல ஆண்டுகளுக்கு போகும். அப்போது நம்ம பிளான் பண்ணால் அடுத்த 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு தான் நம்ம அது வந்து பிளான் பண்ணி ஆகணும். அப்படின்னு பண்ணும்போது நான் வந்து பொதுவாக சொல்லும்போது கோல்டை பற்றி சொல்லும்போது கோல்டோட இம்போர்ட்டை குறைங்கன்னு ஏற்கனவே சொன்னால் அதான் மறுபடியும் சொல்கிறேன். இம்போர்ட்டை குறைங்க, இல்லை பேன் பண்ணுங்கள். இருக்கிற கோல்டை நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழியாக செய்யுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே இதை நான் பல தடவை கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை இம்போர்ட்டை குறைங்கன்றது ஒரு சொல்யூஷன் இல்லை. கோல்டை வெளியே கொண்டு வரதுக்கு நான் ஆல்ரெடி 2-3 டைம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நேரடியாகவும் கொடுத்துருக்கேன், மெயிலும் அனுப்பிச்சிருக்கோம். பட் அந்த சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் அது கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவ்வளோ என்ன நடந்திருக்குன்னு. இது எந்த அளவுக்கு மேலே போய் இந்த பொருள் போய் சேர்ந்துருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் செய்தால் நிச்சயமாக இறக்குமதியை நிறுத்தி இந்தியாவுடைய எக்கானமியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். இல்லை காமன் மேன் இதில் என்ன செய்யணும்? அவன் வாங்குறத கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாமா, எப்படி இருக்கணும்னு கேட்குறேன். இல்லை, அவங்களால நிறுத்தவே முடியாது. அவங்க வந்துட்டு அது பதிலாக 18 கேரட்டுக்கும் 14 கேரட்டுக்கும் மாறலாம். அதான் பெட்ருவே. ஏன்னா எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. ஒரு கல்யாணம்னு சொன்னால் அது ஏற்கனவே ஒரு கமிட் ஆகிருக்கும், இல்லை ஒரு சேவிங்ஸில் அவங்களுடைய கமிட்மெண்ட் இருக்கும், பல விஷயங்கள் இருக்குது இதில். இப்போ வந்துட்டு உபரியாக வரக்கூடிய என்னுடைய வருமானத்தில் வருது எல்லாமே வந்து ஷேரில் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் போவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு இல்லை எனக்கு கோல்டு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. அது பதிலாக ஒரு 18 கேரட்லேயும் 14 கேரட்லேயும் போய் அவங்களுடைய தேவையை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். திரு அருள்ராஜ், பொதுவாக கவர்மெண்ட் செய்ய வேண்டியது அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நமக்கு மட்டும் தான் ப்ராப்ளமா, மற்ற கண்ட்ரீஸ்லாம் ப்ராப்ளம் இல்லையா? சைனா பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தீங்க. சைனாவுக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா சைனாவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் 6 மாதத்துக்கான ரிசர்வுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டான். அப்போ நம்ம கவர்மெண்ட் ஏன் பண்ணல அப்படின்னு அதுதான் இயல்பாக தான் அந்த கேள்வி வரும். 6 மாதத்துக்கான ரிசர்வ் நம்ம பேசும்போது 6 மாதத்துக்கான ரிசர்வ் அவன் எப்படி வச்சுருக்கான்னா ஃபுல் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கான். இப்போ நம்ம பேசுகிற இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்னு பேசுகிறது எல்லாமே எந்தெந்த பாயிண்டில் இருக்குது, அந்தந்த கம்பெனியோட ஸ்டோரேஜ் பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த 60 நாள். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 நாள் தான் தாங்கும். இந்த மாதிரி இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சு நம்ம இன்னைக்கு தேதிக்கு நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக், அதாவது நம்மளுடைய ஸ்டோரேஜ்ன்றது 9 நாள் தான். ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து இது கூட பார்த்தீங்கன்னா எப்போ இந்த லாஸ்ட்டு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2008-09 மன்மோகன் பீரியடில் பண்ண ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜை பற்றி யோசிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் அப்படின்றது. கவர்மெண்ட்டு பொலிட்டிக்கலாக நான் அதை சொல்லலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி இதெல்லாம் ஃபோர்ஸி பண்ணவே இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. சைனா யோசிச்சாங்க, நம்ம யோசிக்கல அப்படின்ற இடத்துல தான் இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கவர்மெண்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வைக்கும்போது இப்போ உடனே கடன் எல்லோரும் டேங்கை ஃபில் பண்ணுறாங்க, டபுளாக வாங்குறாங்க எல்லாம், அந்த ஹோர்டிங்கை ஸ்ட்ரிக்டாக நிறுத்தணும். அதை ரேஷன் பண்ணணும். கடன் இப்போ ஒருத்தருக்கு வந்தால் நீ டேங்க்லாம் ஃபுல் பண்ணுவேன், 10 லிட்டர் வேணால் போட்டுப்போ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அந்த லிக்விடிட்டி க்ரைசிஸை அவங்க மேனேஜ் பண்ணணும். இது முதல் விஷயமாக நம்ம பார்க்கணும். ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நோக்கம் என்ன, கன்சம்ஷன் ஆஃப் பெட்ரோல் டீசலை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிமோட் ஒர்க் இருக்கு இல்லையா, ஒர்க் அட் ஹோம், அதை மேண்டேட்டரியாக கூட ஆக்கி விட்டுடலாம். இந்த செக்டாருக்கெல்லாம் ஐடி கம்பெனியாக எல்லாம் 100% எல்லாம் நீங்கள் ஒர்க் அட் ஹோம் தான் அப்படின்னாவே அவங்க கார் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஐடி கம்பெனியில் இருந்தால் கார் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பட் ஆனால் அதே நேரத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வரும்போது ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படாதா? அது கம்பெனி தான் பதில் சொல்லணும் இதுக்கு. இருந்தாலும் அந்த எம்ப்ளாயிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், தெரிஞ்ச சோர்ஸ் வரைக்கும் போகும்போது ப்ரொடக்டிவ் ஒன்றும் பெருசாக அதில் பாதிக்கிற மாதிரி தெரியல. சில துறைகளில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி ஐடி செக்டாரில் பெரிய பாதிப்பு இருக்க போகிறது கிடையாது, வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் அலுவலகத்துக்கு வந்தோ இப்போ ஃபிசிக்கல் ஒர்க்கு தேவைப்படுற இடத்துல அவங்க வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபிசிக்கல் இடத்துல வீட்டில் இருந்து ஒர்க்கே பண்ண முடியாது. இப்போ ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணால் அங்கே தான் வேலை பார்த்தாகணும், அது சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் தான் வேலை பார்க்கணுமா,
இன்டர்நெட் இதுன்னு அவர் அங்கேருந்தே கூட பண்ண முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். இந்த மாதிரி எந்தெந்த வேலையெல்லாம் ஒர்க் அட் ஹோம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க மேண்டேட்ரியாக, இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷனலாக சொல்லிட்டு இருக்கிறோம், மேண்டேட்ரியாக மாற்றிங்கன்னா உடனே அதில் ஒரு இம்பாக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது. மூணாவது அப்படின்னு பார்க்கும்போது மேண்டேட்டரி ஆக்குறதுக்கு அரசு முன்வர, அரசு வந்து அரசோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஹோர்டிங்கை தடுக்கணும், இதை மேண்டேட்ரி ஆக்கணும், ரிமோட் ஒர்க்கு. அடுத்தது வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். முக்கியமாக ஆல்டர்னேட் எனர்ஜியில் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுத்தாங்க, அதுக்கு வந்து ஒரு கன்செஷன் கொடுத்தாங்க, அதெல்லாம் இருந்தால் அப்போ திரும்பி எல்லாம் கொஞ்சமாக பின்னாடி எடுத்துட்டாங்க. இப்போ திரும்ப என்ன பண்ணணும், த்ரஸ்ட் பண்ணணும் அது மேலே, இவி வெஹிக்கிள்ஸ் மேலே த்ரஸ்ட்டை கொடுக்கறது மூலமாக, ஸோ தட் இவி வெஹிக்கிள் பாப்புலேஷனை கூட்டி அதன் மூலமாக கன்சம்ஷனை வந்து அது வந்து லாங் டேர்ம் மெஷர் தான். பிரதமரும் அதை அடிக்கொட்டிட்டு காட்டுறாங்க. அதுக்காக நீங்க புதுசா போய் ஈவி வாங்கி செலவு பண்ணாதீங்க, ஈவி இருக்கதை எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட பாதுகாப்பு அந்த கான்வாயில இருக்க வெஹிக்கிளோட நம்பர்ஸையும் குறைச்சிருக்காரு, முன்மாதிரியா இருக்குன்னு சொல்லி. அதை பார்த்து நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய செய்திகள். நிறைய பிஜேபி மூத்த நிர்வாகிகள், சிஎம் பீகார் சிஎம் நடந்தே போறாரு, 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் அவர் இருக்க இடத்துல இருந்து தலைமைச் செயலகத்துக்குன்னா வெறுங்காலில் நடந்தே போறாரு அப்படின்ற இதெல்லாம் பார்க்க முடியுது. ஓகே, அதெல்லாம் சிம்பாலிக்காக நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் ட்ராமா அது. பட் இருந்தாலும் நம்ம அதை ஒரு ஜெஸ்டராக சிம்பாலிக்காக எடுத்துக்கலாம் தான். பொதுமக்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேனிக் பையிங் ஃபஸ்ட்டு நிறுத்திடணும். ஏன்னா இப்போ 60 நாளுக்கு நமக்கு சப்ளை இருக்குது, 9 நாளைக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ இப்போ ஓடி போய் இன்றைக்கி போய் அடித்து பிடிச்சி மூச்சு பிடிக்க நின்று ராத்திரி பூரா க்யூவில் நின்று பெட்ரோல் போட்டு 2 நாள் கழிச்சு காலியாக இருக்கும் பெட்ரோல் பங்க். அப்போ இன்றைக்கி ஓடினது வந்து வேஸ்ட். ஸோ அதனால் அந்த மாதிரி ஓடி பிடிச்சி அது தேவையில்லாத ஒரு பேனிக் பைக் பண்ண வேணாம் அப்படின்றதும். அடுத்தது வந்து பப்ளிக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். அவங்க தனித்தனியாக அப்போ இந்த லாங் ட்ரைவ் போகிறாங்கலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேன் பண்ணிடணும். ஃபேமிலியாக லாங் ட்ரைவ் இல்லைன்னா ஒரு ஆள் மட்டும் கார் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போய்ட்டு அது மாதிரி விஷயத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்றது. கார் பூலிங் அப்படின்றத என்கரேஜ் பண்ணணும். மூணாவது வந்து வீட்டில் இப்போ சார் கரெக்டாக சொன்னார், வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்க்கு பதிலாக இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். இப்போ எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கெங்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட் எனர்ஜி யூஸ் பண்ணணும், சோலார் எனர்ஜி யூஸ் பண்ண முடியுமோ அதை பற்றிலாம் இப்போ சீரியஸாக யோசிக்க ஆரம்பிக்கணும். நாளைக்கே இது உதவுமா அப்படின்றத யோசிக்கிறதை தாண்டி இதை வந்து அடுத்து வந்து 6 months 9 months 1 year இல்லை நெக்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இயர் நம்ம இப்போ எவ்வளோ ஆயில் இம்போர்ட் பண்ணுறோமோ அதில் ஒரு கணிசமான அளவு, இப்போ 6 லட்சம் பேரல் நம்ம தினம் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10% 20% அடுத்த வருஷம் குறைச்சாவே தட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெஷரே நம்ம யோசிக்கணும் அப்படின்றது டொமஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, நம்ம மட்டும் தான் பாதிக்கப்படுறோம், இந்தியா மட்டும்தான் அப்படின்னா வேறு எந்த கண்ட்ரிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக அந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் பெருமளவு பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வரது எல்லாமே ஏஷியன் பக்கம் தான் மெயினாக. அதுலேயும் குறிப்பாக பெருமளவு பாதிக்கக்கூடிய இடத்துல அந்த லைனில் சொல்கிறதா இருந்தால் பிலிப்பைன்ஸு பெருமளவு, அடுத்தது வியட்நாம், இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இப்போ நம்ம மாதிரியான இருக்கிற கண்ட்ரிஸ். கொஞ்சம் வளர்ந்த கண்ட்ரிஸும் பாதிக்கப்படுறாங்களே, சவுத் கொரியா, ஜப்பான், இவங்களும் வந்து பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால் இந்த ஆர்டரில் சொல்கிறேன், அதிகமாக பாதிக்கப்படுற பாயிண்ட் ஆஃப் வியூ பிலிப்பைன்ஸும் வியட்நாம் இந்த லெவலில் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஏஷியன் கண்ட்ரிஸ் பாதிக்கப்படுறாங்களா, அதோட முடிஞ்சு போச்சானா இல்லை. அங்கே கத்தார்லேருந்தும் எங்கே போகணும், யூரோப்புக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜெர்மன் அங்கே பாதிக்கப்படுறாங்களா. ஏன்னா ஜெர்மன் வந்து ரஷ்யனோட ஆயில் கேஸை தான் 70% வாங்கியிருந்தாங்க. இப்போ அது பூரா நிறுத்திட்டு கத்தார் கூட அக்ரிமெண்ட் போட்டு அங்கேருந்து இப்போ கேஸ் போயிட்டுருக்கேன். இப்போ அங்கேருந்து வரலை அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து வரும்போது இப்போ ஜெர்மன் பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சேஜ் 30% போட்டு ஏற்றிட்டாங்களாம். இப்போ எரிபொருள் மேலே 30% எக்ஸ்ட்ரா கொடுத்துவாங்க. நம்ம வந்து இப்போ நம்மளது வந்து 100 ரூபாயிலேருந்து 103 ரூபா அப்படின்றத 3% பேசுகிறோம். அங்கே 30% சர்ச்சார்ஜ் போட்டு ஏற்றி அங்கே இண்டஸ்ட்ரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்றது. யூரோப்பியன் யூனியனும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதான். ஆக இது உலக பொருளாதாரமும் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல தான் இப்போ இருக்குது. இந்தியா அப்படின்றதும் பெருமளவு பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்குது இன்ஃப்ளேஷன் அடிப்படையில். இப்போ நம்ம பேசின இந்த மெஷர்ஸ் சின்ன சின்ன மெஷராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடியும். ஆல்டர்னேட் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ரைட். வரும் நாட்கள் மட்டுமல்ல, வரும் மாதங்களும் மிக கடினமாகத்தான் இருக்க போகிறது அப்படின்றத இந்த விவாதத்தோட டேக்அவேவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சிக்கனம் அப்படின்றது ஒரு அசாதாரண சூழலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். வீட்டில் எவ்வளவு தூரம் நம்ம சிக்கனமாக இருக்கோமோ அதே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக நாட்டுக்கும் இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம பிரதமர் சொல்கிற அவர் வலியுறுத்துகிற அந்த நடவடிக்கைகளை முடிஞ்ச வரைக்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேக்ஸிமம் என்கரேஜ் பண்ணுறது அப்படின்றது,
இவி வெஹிக்கிள்ஸை அதிகமாக பயன்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள், சமையல் எண்ணெயிலிருந்து எல்லாமே எதெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்த முடியும். ரொம்ப குறிப்பாக நம்ம பேசுனதில் ஒரு விஷயம், பேனிக் பையிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது. அதை முடிஞ்ச வரை கூடுமான வரைக்கும் தவிர்த்து ஒரு சிக்கனமான வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். அடுத்த ஒரு வரும் நாட்கள் மிக கடினமாகவே இருக்க போகிறது அப்படின்றத மனசில் வச்சுட்டு நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். இந்த உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.